பதி சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद. जय जानकी कांत स्मरणम जय जय राम राम. हर नम पार्वती पदये हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडल की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदीन पुण्यानि मान परम भागवतां स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணேத்திரத்தில் ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் 10 லட்சணங்கள் கொண்டது. இந்த பாகவத புராணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை. இந்த பாகவத புராணம் இருந்தால் மாயை கிட்ட நெருங்காது. உண்மையிலே சொல்கிறேன். இது இந்த பாகவதத்தில் பக்தி உண்டாகிற வரைக்கும் தான் மற்றதெல்லாம் சுவையாக இருக்கும். அதை பார்த்தா நல்லாயிருக்கும், இதை பார்த்தா நல்லாயிருக்கும், அதெல்லாம் நல்லா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாத விஷயம் கூட நம்ம ஏதாவது ஒன்று என்னென்னா நம்ம போர் அடிக்குது, நம்ம டைம் பாஸுக்கு நம்ம எதையோ பார்க்குறோம் இல்லையா. ஃபோனில் போய் பார்க்குறோம், லேப்டாப்பில் பார்க்குறோம், இல்லை டிவி பார்க்குறோம். ஏன்னா அந்த மனசில் வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு போகிறதுக்காக, டைம் பாஸுக்காக, ஏதோ பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும், இல்லை யாரோடையாவது பேசிகிட்டு இருக்கணும், இல்லை ஏதாவது நல்லா ருச்சிகரமாக சாப்பிட்ணும். அவங்க தான் என்னென்னா வாழ்க்கை போர் அடிக்கூடாது. போர் அடிக்காமல் ருச்சிகரமாக போனதுக்காக எதையாவது சாப்பிட்றதில்ல, இல்லாட்டி பார்க்குறதில்ல, இல்லாட்டி ஏதாவது பேசுறதுல வச்சுட்டோம் இல்லையா. அவன் மற்றதெல்லாம் எது வரைக்கும் ருசியாக இருக்குதுன்னா, எது வரைக்கும் மற்றதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சதாக தோணுதுன்னா பாகவதம் பிடிக்காத வரைக்கும். பாகவதத்தில் நீங்கள் கொஞ்சம், ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு பாகவதத்துக்குள்ளே நீங்கள் அனுபவிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவரும் மற்றதெல்லாம் சப்புன்னு போயிடும். மற்றது எதுவுமே பிடிக்காது. நான் எத்தனையோ தடவை பாட்டிருக்கேன். சில விஷயங்கள்லாம், சில ஆசைகள்லாம் விட முடியாத ஒரு ஆசை. அப்படியேப்பட்ட ஆசைகள் என்னடா இதை விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பண்ணுவேன். நான் அந்த ஆசையை விடணும்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு ஆசை இருக்கட்டும். அந்த நிமிஷத்தில் பாகவதம் படிக்கணும், பாகவதத்தை பற்றி பேசணும், அந்த கதைகளை ருச்சிகரமாக பேசணும்னு நினச்சா அவங்க இந்த ஆசை பெருசாக தோணாது. இந்த பௌதிக ஆசை, பாகவதம் பேசுகிற ஆசை தான் அதிகமாக இருக்கும். அது என்னென்னா அது அவ்வளோ பவர் இருக்குது. அதான் காமகுரோத ஜெயார்த்தம். காமகுரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு இதோட பெரிய உபாயம் கிடையாது. ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் ஈரிதா. அப்படியேப்பட்டு இந்த பாகவதத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் தான் மற்றதெல்லாம் உலகத்தில் அதை பற்றி இதை பற்றி கண்டதெல்லாம் நினைக்க தோணும். கண்டதெல்லாம் மனசு நினைக்க தோணும். கண்டதை நினச்சி ஏங்கும் மனசு. உப்பையான அல்பமான ஆசைகளுக்கெல்லாம் மனசு அடிமையாகிடும். நினச்சி இதெல்லாம் தூன்னு காரி துப்புற அளவுக்கு இருக்கும். தூன்னு காரி துப்புற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆசைகளுக்கெல்லாம் கூட ஒரு மனுஷன் எதனால் அடிமையாகிறான்னா அவ்வளோ கீழ்நிலைக்கு போயிட்டான் மனுஷன். அதான் அந்த நாயினுடைய நிலைக்கு அறிஞரானான். அப்படி சொல்கிறார். கிரகபாலவத்து அப்படின்னு பதம் இருக்குது பாகவதத்தில். ஆனால் பாகவதத்தில் பக்தி கொண்டுட்டான்னா
அந்த உன்னத ஸ்திதிக்கு, அந்த உயர்ந்த அந்த பியூரிஃபையான மனசு, அந்த சுத்தமான மனசு நிலைக்கு உயர்ந்துட்டான்னு சொன்னால், நம்ம இதெல்லாமா நினச்சோம், இப்படியாப்பட்ட ஆசைகள் இல்லாமல் நமக்குள்ளே வந்தது, கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அந்த எண்ணத்துலேயே கால் துப்புவோம். இதெல்லாம் இது மாதிரி ஆசைகள்லாம் நமக்குள்ளே லஸ்ட் டிசைர் இதெல்லாம் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ பேர் எப்படியாப்பட்ட பாகவதம், எப்படி கிருஷ்ணன் நம்மளை அரவணைக்கிறான், நம்மளுக்கு எப்படியாப்பட்ட உன்னத ஸ்திதியில் பகவான் வச்சு அழகு பார்க்கணும்னு பார்க்குறான். நம்ம போய் இப்படியாப்பட்ட ஆசை இதெல்லாம் நம்மளுக்கு தகுதியா அப்படின்னு நினைக்க தோணும். அப்போது அந்த பாகவதம் படிக்கும்போது நீ உன்னை எப்படி உணர்றன்னா, நீ உன்னை வைகுண்டவாசியான்னு நினைப்ப. அதாவது அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும் உன்னை இந்த பாகவதம். அந்த சரித்திரங்கள், அந்த ஸ்லோகத்தோடு நீ அந்த கதைகளை படிக்கும்போது உன்னை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். அதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது அந்த பாகவதத்துக்கு. நான் தான் சொல்கிறேனே, குரு கூட தேவையில்லை. பாகவத்தில் ருச்சி, குருனால்தான் பாகவத்தில் ருச்சி வரும். ருச்சி வந்துட்ட பிறகு குரு தேவையில்லை. நீ பாகவதமே உனக்கு குருவாக இருந்து வழி நடத்தும். இந்த சத்தியமாக நான் எத்தனையோ தடவை இதை அனுபவிச்சிருக்கேன். உண்மையிலே இதை அனுபவிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது, அந்த பக்தியில் நம்ம திளைக்கும் போது கொஞ்சம் அலட்சிய புத்தி வந்துடுச்சுன்னா அப்போ என்ன நினைக்க தோணும் தெரியுமா, நாம் சரியான நிலையில் தான் இருக்கிறோமா, இல்லை இதை விட உயர்ந்த வேறு ஏதாவது, இதை விட உயர்ந்த நிலை வேறு ஏதோ இருக்கா, இல்லை அதெல்லாம் அடையணுமா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே வருதுன்னா, வேறு தர்மங்கள் யாராவது கடைப்பிடிப்பாங்க இல்லையா, அதை பார்த்ததுனால வந்திருக்கோம். இல்லை அவர்கள் ஏதாவது மனசை கலைச்சி விட்டுருந்தாங்கன்னா, நம்மளுக்கு இந்த பாகவதத்தில் நம்ம திளைக்கிறோம், பாகவத பக்தியில் திளைக்கிறோம், நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுக்க, நல்லா தான் இருப்போம். ஆனால் நம்ம இருக்கிற நிலையை இது போதலையோ, இது குறைபாடு உடையதோ அப்படின்ற சந்தேகம் மனசில் வந்துச்சுன்னா உடனே அந்த அனுபவம் கெட்டு போயிடும். நான் சொல்கிறது நல்லா மனசில் வாங்கிக்க. அந்த சந்தேகம் கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட உடனே பகவான் அனுபவத்தை கெடுத்துருவோம். பகவான் கெடுக்க மாட்டான், கலிபுருஷன் கெடுத்துருவோம். அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், கிடைச்சதுன்னா அத்தனை, அது அப்போ யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத, தம்பி இதெல்லாம் போதாது தம்பி இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். யாருன்னா இதெல்லாம் போதாது, இந்த பாகவதெல்லாம் இதெல்லாம் போதாது அப்படின்னு யாரும் கூப்பிட்டானா போகவே போகாது. நமக்கு கிடைச்சதேன்னா, அதாவது அமிர்தம் கிடைச்சதே, பாயசம் சாப்பிட்றவனா பாயசம் சாப்பிட்டோம், நீ அமிர்தத்தையே சாப்பிட்றவன், அந்த பக்தி அமிர்தத்தையே சாப்பிட்றவன், அப்படியேப்பட்ட அமிர்த திரவ சங்கீதம் அதுக்கு சொல்லுவார் அந்த ஸ்ரீ அண்ணா. அந்த அமிர்த திரவமே உனக்கு கிடைச்சிருக்குன்னும் போது நீ பாயசம் இந்த சக்கரை தண்ணிக்கு ஆசைப்படுவேன், இல்லை இந்த அல்பமான பாயசத்துக்கு ஆசைப்படுவியா? பாயசம் சாப்பிட்றவன் பாயசம், சக்கரை தண்ணி குடிக்கிறவன் குடிட்டு போட்டோம், அதுதான் அதை குடிக்கிறவன் அந்த அல்பமான சௌக்கியத்தை அவன் அனுபவிச்சு போயிட்டோம். நீ அமிர்தத்தை பருகிறவன், நீ அமரன் அல்லவா, நீ தேவன் அல்லவா, மனுஷ நிலையை விட உயர்ந்த நிலையாச்சு. அப்படிப்பட்ட பாகவத அமிர்தம் அந்த தேவ அமிர்தத்தை விட வசத்தின்னு சுகாச்சாரியர் நிரூபித்தார் இல்லையா, கோகாச்ச கோ மணிர் மகான். பாகவதம் எங்க, அமிர்தம் எங்க? அது கண்ணாடி துண்டு போல தேவ அமிர்தமே. ஆனால் பாகவத அமிர்தம் விலை உயர்ந்த மாணிக்கம் போலவான். அப்போ இது சும்மா ஏதோ வர்ணனைக்காக இந்த பாகவத்தை பெருமைப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி கிடையாது. பாகவத்தில் நினைஞ்சவங்கள போய் பாருங்கள், பாகவதத்திலேயே முழுகினவங்கள போய் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அதுக்கு பதில். இது அமிர்தமா இல்லை, அது சொல்லப்போனால் இதுவே கம்மியாக தான் சொல்லியிருக்கு பாகவத அமிர்தம்னு. அது தேவ அமிர்தோட வசத்தின்னு இதுக்கு சமமாக எதையுமே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட அமிர்தம்னு அதை அனுபவிச்சவங்க போய் கேட்டால் சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஈஸியாக அனாயாசேன தத் சர்வம், அந்த தபஸ்னால் கிடைக்கக்கூடிய காமக்ரோத ஜெயமும், அதாவது காமக்ரோத லோபம் மோகம் மதம் மாசரியம் இந்த 4 குணங்களை ஜெயிக்கக்கூடிய தன்மை எந்த தபஸில் சமாதியில் உண்டாகக்கூடியதோ அந்த தன்மைகள், அந்த ஜெயமானது அதே சமயத்தில் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கக்கூடியது அந்த தபஸ் யோகத்தினால
அத்தனை பலனும் அனாயாசேன தத் சர்வம், சர்வம்னா எல்லாமே. தபஸில் யோகத்தில் என்னென்ன பலன், பிரம்மலோகாது வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும், வைகுண்ட லோகம் வரைக்கும் தபஸுனால எந்தெந்த லோகத்தை உன்னால் அடைய முடியுமா அத்தனையுமே அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத்து அப்படின்னு. அவ்வளவு பலனும் சப்தாக ஸ்ரவணத்தினாலே கட்சிடுமா. நான் விளையாட்டா இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சப்தாக ஸ்ரவணத்தால் கட்சிடுனா? ஆமாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதை விட பெரிய பகு சௌக்கியத்தையே கொடுத்தக்கூடியது பாகவதம். பிரம்மலோகத்தில் பிரம்மலோகத்தில் இந்த சௌக்கியம் கிடையாது, கைலாச சௌக்கியம், வைகுண்டத்துலேயும் இந்த ரசம் கிடையாது. எது? இந்த பாகவத ரசம். நமக்கு தான் சத்பாக்கியாக, சத்பாக்கியசாலின்னா மனுஷர்கள் தான் சத்பாக்கியசாலி, தேவர்களுக்கு கிடைக்கல. அபக்தாம்ஸ்தாம்ஸ்ட விக்ஞாய ந ததோச கதாமிருதம்னு சொல்லிட்டார் சுகாச்சாரியார். பக்தி இல்லாதவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறதுனால கொடுக்க மாட்டேன்ட்டார் அந்த கதாமிருதத்தை தேவர்களுக்கே. நாம தான் சத்பாக்கியர்கள். அந்த சத்பாக்கியர்கள் யாருன்னா நாம தான், மனுஷர்கள் ஆகிய நாம தான். பூலோகம் தான் பாக்கியம். அதனால தான் புவி பாவுகா அப்படின்னு சொல்கிறார். இந்த பூலோகம் தான் பரம பாக்கியம் முடியுது. இங்கே தான் பாவகர்கள் நிறைய இருக்கிறாங்க, பாகவதர்கள். தேவலோகத்திலே கைலாசத்துலாம் கிடையாது. அதான் சதா பசியந்தி சூரிய அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கணும். அவ்வளோதான், பகவானை தரிசனம் பண்ணிடணும், அவ்வளோதான். நமோன மகன் கொண்டாடிடணும். ஆனால் பாகவதத்தை படித்து அந்த கதைகளை பேசி அனுபவிக்கிற அந்த சௌக்கியம் இந்த பூலோகத்தில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் சந்த கதானகம் சாதுக்களுடைய வாக்கில் கேட்குற பாகவதம் தான். பாகவதம் ரொம்ப வசதி. அதான் சொல்கிறேனே, அந்த தபஸ் பலன், யோக பலன் எல்லாமே. அந்த யோகத்தினால என்ன சாதிப்பியோ, தபஸ்னால என்ன சாதிப்பியோ, அத்தனை பலனும் அதான் சொல்கிறேன். மெயினான விஷயம் என்னென்னா, தபஸ்னால யோகத்தினால பாரமேஷ்டிய பதவி கிடைக்குது, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் கிடைக்குது, சொர்க்கலோக சௌக்கியம் கிடைக்குதுன்றலாம் முக்கியம் இல்லைங்க. அதெல்லாம் லோக சௌக்கியம். சக்கரவர்த்தி சாம்ராஜ்யன்றது லோக சௌக்கியம். என்ன சொர்க்க சௌக்கியம்னா சொர்க்கலோகத்தை அடையிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே பிரம்மலோக சௌக்கியம், அது கூட ஒன்றும் இல்லையா. தத் ரசாமிருத திருப்தஸ்ய நானியத்வசித்ரதி. வேறு எதுலேயும் ஆசை உண்டாகவே உண்டாகாது. இந்த பாகவதத்தை ஒருத்தன் பருகிட்டான்னா அப்போ அந்த தபஸ் பலம், யோக பலம், அத்தனை பலனும், அந்த பாரமேஷ்டிய பதவி எல்லாமே அனாயாசேன, ஆயாசம் இல்லாமல், கஷ்டப்படாமல் இந்த பாகவதம் சிரவணம் பண்ணுறதுனாலே கழிச்சிடுமா. அவ்வளோ லகுவான ஒரு உபாயம் பாருங்கள். இந்த பாகவதத்தில் போய் மனசை நீ அப்படி நினச்சிட்டேன்னா, இந்த கங்கையில் போய் குளித்தா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமா. அப்போ தலையெடுக்க வராது, மனசு வராதான். அப்படி இருக்குமா, அவ்வளோ குளிர்ச்சியாக அந்த கங்கை இருக்குமா. அதனால தான் கங்காதரன் எப்பவும் தலை குளிச்சுன்னு இருக்கார் கங்கையில், கங்காதரனாக. ஏன்னா அவ்வளோ சௌக்கியத்தை அதில் இருக்குன்றதுனால தான். அப்படின்னா அந்த கங்கை, பாகவத கங்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த பாகவத கங்கையில் நினைஞ்சவங்களுக்கு, இந்த உன்னத சித்தி அடைஞ்சவங்களுக்கு எந்த காமத்தை அடக்க முடியலன்றாங்களோ, எந்த கோபத்தை அடக்க முடியலன்றாங்களோ, பல அபியாசங்கள், யோகா அபியாசம்லாம் பண்ணுறாங்களோ, பிராணாயாம பயிற்சிலாம் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் அந்த தபசு, அவ்வளோ தபசு பண்ணி சமாதி யோகத்தினால, தபசுனால, சமாதினால் எந்த காமத்தை அடக்கணும், குரோதத்தை அடக்கணும், அதே சமயத்தில் பணத்தை சம்பாதிக்கணும், இல்லாட்டி தபசுனால் பிரம்மலோகம் வரைக்கும் அது சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கணும்னு யர்ணிகேஷு தவம் பண்ணானே, அத்தனை பலனும். அதெல்லாம் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை ஆசையை ஜெயிக்கணுன்னுக்காக தவம் பண்ணுறாங்க இல்லையா, காமகுலத்தை ஜெயிக்கணும்னு, அப்படியேப்பட்ட தபஸ்விகளுக்கு எந்த சாதனை சிரமப்பட வேண்டியது இருக்குமோ அந்த சிரமத்தில் கிடையாதான், அந்த ஆயாசத்தில் கிடையாதான். அதனால் சொல்கிறார், எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதி. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம். அந்த சமம், தபசு யோகம், இந்த சமம் இல்லாத, ஆயாசம் இல்லாத, அனாயாசேன தத் சர்வம், அத்தனை பலங்களையும் கொடுத்துரும். எது? இந்த சப்தா சிரவணம் லபேத். அப்போது அல்பாசைகளை கொடுக்கறதுட்டும், அதை விட பெரிய ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறது பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், அந்த பாகவத சௌக்கியம்.
அதை அனுபவிச்சுட்டுனா எதுவுமே வேணான்னு தோணும். அந்த கிருஷ்ண கதையில் போய் மூழ்கிட்ட, அந்த பிரகலாத் சரித்திரத்தில் போய் மூழ்கிட்டேன்னா, அந்த வாமன அவதாரம் பற்றி மூழ்கிட்டேன், அம்பரீஷ சரித்திரத்தில் போய் மூழ்கிட்டேன்னா, துருவ சரித்திரத்தில் மூழ்கிட்டு, வராக அவதாரத்தில் மூழ்கிட்டு, அப்படி அமிர்த மதன லீலையிலையும் அப்படியேங்கப்பா அந்த திரிவிக்ரம அவதாரத்தில் இதெல்லாம் நீ போய் அப்படியே கிருஷ்ணனுடைய நவநீத லீலைகள்லையும் அந்த 16,108 ஸ்திரீகள் பகவான் குசல பாக்கியணும் அது மாதிரி அந்த லீலைகளில் போய் நீ பறி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், நீ மாட்டிக்கிட்ட பகவான்களை. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, அந்த கிருஷ்ணன்ற கிரகத்தினால் நீ பீடிக்கப்பட்டவன் ஆகிடுவேன். அப்போது ஈஸியாக இதெல்லாம் ஒன்றுமே ஒரு மேட்ரே இல்லை. இந்த காமக்ரோதங்களை ஜெயிக்கிறதுல ஒரு மேட்ரே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பாகவதம் படித்தவங்க பெரிய ஸ்டாண்டர்ட், அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. நான் ஏன் அதெல்லாம் போய் ரமிக்கணும்? எனக்கு எதுக்கே அதெல்லாம், அந்த தொடர்பே வேணாம் எனக்கு. நான் பாகவதத்தில் ரமிக்கிற என் மனசானது, அந்த கிருஷ்ண பக்தியில் தலைக்கிற என் மனசானது இந்த அல்ப விஷயத்து இந்த அல்ப சௌக்கியத்தில் அல்ப இச்சைகளில் என் மனசு எப்படி வாழும்? அதெல்லாம் நினச்சாவிலே அருவருப்பாகுது. நான் சுத்தமாக இருக்கிறேன், என்ன அசுத்தத்தில் போய் விழ சொல்கிறேன் அப்படின்னு களியை விரட்டி அடிச்சுடுவான் இவன். அப்போ இவன் என்னென்னா, அந்த உன்னத ஸ்திதின்றது எந்த யோகத்தினால தபத்தினால அடக்க பார்க்குறவங்களோ சிரமப்படுறாங்களோ, அந்த சிரமம் இல்லாமல் ஆயாசம் இல்லாமல் எத்பலம் தாஸ்தி தபஸா ந யோகேன சமாதினா அப்படின்னு யோகத்தினால சமாதினால தபஸுனால எந்த சிரமப்படுறாங்களோ அடக்கிறதுக்கு, அந்த காமக்குலத்தங்களை அடக்கிறதுக்கு, அம்மா மற்றதெல்லாம் பெறத்துக்கு, அந்த காம ஜெயத்தை பெறுவதற்கு, அதே சமயத்தில் குரோத ஜெயத்தை பெறுவதற்கு, லோப ஜெயம் எல்லா ஜெயம் பெறத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் பாரமேஷ்டிய பதவியெல்லாம் அடையிறதுக்காக எவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க, கடுமையாக யாகங்கள்லாம் பண்ணுறாங்க, யோகங்கள்லாம் பண்ணுறாங்க, தபஸ்லாம் பண்ணுறாங்களோ, யர்ணிகசிபு முதலானவர்கள்லாம் அப்படி கடுமையாக தவம் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே வேணாமா. எந்த பிரம்மதேவரே பாரமேஷ்டிய பதவி அடையிறதுக்கு தவம் பண்ணாரோ அதெல்லாம் ஒன்றுமே வேணாமா. இந்த பாகவதம் ஒருத்தன் கேட்டான்னா பிரம்மலோகத்தையும் தாண்டி போயிட்டார் ஒரு பரிசுத்து. ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புரா தாதாபி விஸ்மிதா, அப்படியாப்பட்ட பிரம்மதேவரே ஆச்சரியப்பட்டாரோ. அந்த பாகவதம் நான் சொல்கிறது. அந்த பாகவதத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே அப்போ உலகத்தை கேகாத்மா வீட்டை மறந்துடுவேன், உடம்பு மறந்துடுவேன், உலகத்தையே ந ஜெகதி திருஷம், ஜெகத்தி விதமானது என்பதை நீ அறியவே மாட்டாய். எல்லாத்தையும் மறந்துடும். அப்படி மறக்க செய்துமா அந்த பாகவதம். எவ்வளோ அருமையான ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரமிச்சு மனசை பறி கொடுத்துட்டுனா அதுலேருந்து உன் மனசை எடுக்க முடியுமா? அவ்வளோ தைரியம் இருக்குது அவனுக்கு? எடுத்துட முடியுமா? ஒரு ஸ்லோகத்தில் மனசை பறி கொடுத்துட்டா அவ்வளோதான். பர்காபீடம் நடவரவு பண்ணும்போதே கிருஷ்ணன் தெரிய ஆரம்பிச்சிடுவான். திருஷ்ட ஏவாத்மன் ஈஸ்வரி, இருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவான். அப்புறமா நீ எங்கே அதுலேருந்து மனசு எடுக்கிறது? அந்த பாகவதத்தில் அப்படி இப்படி அந்த பாகவத்தை புரட்டி பார்த்து அந்த ஸ்லோகங்களை படித்து அந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணணும், இல்லை அது எழுதி பார்க்கணும். அப்போ சுண்பதா புருவதா குருவதா புருவதா, அப்போ சுண்பதோ குருவதோ புருவதோ அப்படின்னு சொல்கிறார் மனு பிரஜாபதி. சுவாமி மனு என்னென்னா பாகவதம் கேட்பாரான், கேட்டு அது என்னென்னா நோட்ஸ் எடுப்பாரான், எழுதி பார்ப்பாரான், எழுதி பார்த்து மற்றவங்களை எடுத்து சொல்லுவாரான். அது புருவதோ அது சொல்லுவாரான். அப்படி 71 சதுர்யுகங்கள் தன்னுடைய மன்வந்திர ஆட்சிய காலத்தை அப்படி பிரயோஜனமாக காலத்தை கழிச்சாராம் சுவாயம்பு மனு. அப்போ கதித்ரைய அவங்களுக்கு போர் அடிக்கலையா. ஜாக்கிரத் சொப்னம் சுஷுப்தின்ற 3 நிலைகள்லையும் பகவத் சிந்தனையிலேயே இருந்ததுனால இந்த மாயை ஒன்றும் அவரை மாய்கலையா. இவ்வளோ காலம் வாழறாரே, அதனால் மாயை பெண்ணாசை மண்ணாசை எல்லாம் போட்டு வாழி, அதுவும் சக்கரவர்த்தி ஆச்சே சுவாயம்பு மனு, இந்த உலகத்தையே ஆளக்கூடியவராச்சு. மனுவிலேருந்து வந்தவங்க தான் மனுஷர்கள். அப்படியேப்பட்ட சுவாயம்பு மனு இந்த உலக ஆசைகள்லாம் ஒன்றுமே பண்ணலையா, தொடக்கூட தொடலையா. அந்த மாயை வென்றவராக இருந்தாராம் அவர். எதனால? பாகவதத்தை கேட்டதுனால, இதே இந்த பகவத் பக்தியில் தலைச்சதுனால. தன் புகழ் பேசினா அப்சர ஸ்திரீகள் தேவரெல்லாம் தன் புகழ் பேசினா அதெல்லாம் காதலே கேட்க மாட்டாராம். ஆனால் பகவானுடைய புகழ் மட்டும்தான் நல்லா கேட்பாராம்.
ஒரு பாகவதரை அமர வச்சு அவர் வாக்கில் பாகவதம் கேட்பாராம். அதே மாதிரி தான் இவரும் சத்யுத்தம ஸ்லோக குணானு வர்ணனை அப்படின்ட்டு பிருது சக்கரவர்த்தியும் பார்த்தா தன் புகழை பேசினா கேட்க மாட்டாராம். பகவானுடைய சத்யுத்தம ஸ்லோகனுடைய குணங்கள் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய புகழை ஏன் பாடுகிறீர்கள் என்று தடுத்துட்டாராம். சூதரெல்லாம் அவர் புகழை பாடக்கூடிய புலவர்களை தடுத்து விட்டாராம். யார்? பிருது சக்கரவர்த்தி. பகவானுடைய புகழை பாடுங்கள். பிருது சக்கரவர்த்தியே பகவான் தான், அதனால தான் அவர் ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்ட் தான், சரி அதே செய்யுங்க, அவரே பகவான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள்லாம் தோண்டி விட்டதுனால மறுபடியும் அந்த காயகர்கள் அந்த புலவர்கள் பாட ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க புகழ்ச்சியாக பாடினாங்க. அது அதே மாதிரி நடத்தி காமிக்கிறார் பிருது சக்கரவர்த்தி. மகரிஷிகள் ஞானதிஷ்டில் தெரியாதா, அவர்கள் எழுதி கொடுக்குறாங்க, இதை இந்த புகழை பாடுங்க அப்படின்னு காயகர் இடத்துல, அந்த புலவர் இடத்துல. அந்த புலவர்கள் பாடின உடனே யார்? பிருது சக்கரவர்த்தி. அவர் புகழை பாடுறாங்க, எல்லாரும் கேட்டாங்க. எதுதான் தன்னுடைய புகழை விரும்ப மாட்டாங்க பாகவதர்கள். பகவானுடைய புகழை தவிர தன் புகழ்ச்சிக்கு அவங்க இடம் பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது. என் புகழ்ச்சி ஏன் பேசுகிற நீ பகவானுடைய புகழ் சத்யுத்தம ஸ்லோக குணான்னு வர, நீ பகவானுடைய உலக குணங்கள் இருக்கும்போது எது ஒரு மனுஷனுடைய புகழை பாடுகிறாய்? பகவானுடைய அதுதான் மனசுக்கு ரம்யமாக இருக்குமா. தன் புகழ் பாடின மனசு ரம்யம். பாகவதர்களுக்கு யாருமே கிருஷ்ணன் புகழை பாடுறாங்க, கிருஷ்ணனுடைய கதையை சொல்கிறாங்க, அவருடைய புகழை பாடுறாங்க, அவர் அப்படியேப்பட்ட இப்படிப்பட்டன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தந்தே உத்தாரணமான வாயில உலகங்கள்லாம் அதுதான் மனசுக்கு ரம்யமாக இருக்குது. தன் புகழை பாடினா கூட அதில் அவ்வளோ சந்தோஷம் கிடையாது யாருக்குமே. அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். தன் புகழ் நம்ம புகழ் பேசினா அதுனா நல்லாயிருக்கு, நமக்கே பிடிக்காது நம்ம புகழ் பேசினா. பாகவதம் பற்றி பேசினா பாகவதர்கள் அப்படியே சாதுக்கள் அங்கே குவிஞ்சிடுவாங்க, அப்படி பேசுவாங்க. என்னமோ எத்தனை தடவை கேட்டாச்சு பாகவதம்? ஒரு தடவை கேட்டாச்சு, 2 தடவை கேட்டாச்சு, 100 தடவை கேட்டாச்சு பாகவதம், 1000 தடவை கேட்டாச்சு. ஆனால் இப்போ கூட சலிக்கலையே, இன்னும் பாகவதம் கேட்கணுன்னு தானே ஆசை அதிகமாகுது. அந்த புஸ்தகத்தை இருந்தால் போதும், அப்படி பட்டு இப்படி பட்டு விருத்தராசுரம் ஸ்துதி போனாலும் படிக்கலாம். அப்படி விருத்தராசுர ஸ்துதி படிக்கிறது, சித்திரகேது உபாக்கியானம் கொஞ்சம் படிக்கலாம், உடனே புரஞ்சன உபாக்கியானம் படிக்கலாம். அந்த பிரஜாகரம் எப்படி தாக்குது, நல்லா தத்துவார்த்தமாக இருக்குது, அருமையாக இருக்குன்னு டக்குன்னு அதை படித்து டக்குன்னு பரதேவீஸ்வர சரித்திரத்தை படிக்கலாம். அந்த காளி கோயிலை வெட்ட வந்தாங்களேப்பா, அப்போது எப்படின்னா உடனே காளி பிரசன்னமாக அவர்களை வெட்டி போட்டால் அந்த கதையை நல்லாயிருக்கு அந்த கதை, அதை படிப்போம். அந்த பிரசன்னதை அப்படி இருக்குமோ, அவ்வளோ தைரியமாக எப்படி இருந்திருப்பாருன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறதை தவிர நாம் அதுமாதிரி நடக்க முடியுமா? ஒரு சின்ன கொசு கட்சா கூட நம்மளால் தாங்க முடியல, பட்டுன்னு அந்த கொசு அடிக்கிறோம். அப்படின்னும் போது கத்தி கழுத்தில் வெட்ட வந்த போது அப்போது அசையாமல் இருந்தாருன்னா அது பரதயோகேஸ்வரருக்கு சாத்தியம். அதாவது இதெல்லாம் படிக்கும்போது இது மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியலையேன்னு வருத்தப்படும். ஆனால் அந்த அனுபவங்கள் அப்போ என்னன்னா இது மாதிரி சரித்திரங்களை படிக்கும்போது நீ உன்னத ஸ்திதியில் இல்லாமல் நீனா இப்போது அசுத்தமான விஷயத்துல மனசு ஓடும் இருக்காது. கலிபுருஷன் கிட்ட கூட வர மாட்டான். அப்படி பட்டு இப்படி பட்டு அந்த கதை பிரகலாத சரித்திரம் முடிஞ்சா, இப்போ பரதயோகேஸ்வர சரித்திரம் முடிஞ்சா அஜாமலை பாக்கியணும் முடிஞ்சால் அப்புறமா அந்த நாராயண கவசம் 6வது ஸ்கந்தத்தில் நாராயண கவசம், அருமையான விருத்தராசுரம் கதை, சித்திரகேதனுடைய பாக்கியம், அப்படியே போயிட்டே இருக்குல்ல. நீங்கள் பாட்டுக்கு 7வது ஸ்கந்தம் பூரா பிரகலாத சரித்திரம், அருமையான பிரகலாத சரித்திரம், நரசிம்ம அவதாரம், அருமையா அப்பா அதில் எவ்வளோ கதைகள் தத்துவார்த்தமாக. இரண்யாக்ஷனுக்கு இரண்யாக்ஷன் இறந்த பிறகு இரண்யாக்ஷனுடைய மனைவிக்கும் தன் தாயாகிய திதிக்கும் உபதேசம் பண்ணுற இரண்யகசிபுடைய உபதேசம். அப்போ யமதர்மராஜா 10 வயசு பையனை அங்கே தத்துவ உபதேசம் பண்ணுறது. சுயக்ஞன்ற ஒரு ராஜா இறந்து போன அந்த பிரேதத்துக்கு பந்துக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது யமதர்மராஜா 10 வயசு பையனா. அப்புறம் அது கதை மூலமாக அந்த யமதர்மராஜா அவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணால் குலிங்க பட்சின்னு ஒரு பட்சி, அந்த பட்சிகளுடைய கதைக்குள்ளே ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே ஒன்று ஒரு கதை. இது மகாபாரதத்தில் தான் நிறைய வரும், பாகவதத்துலேயும் வருது. இரண்யாக்ஷன் என்னன்னா இரண்யாக்ஷ சேர்ந்தவர் இரண்யகசிபு சொல்கிற கதை என்னன்னா இந்த கதை சொல்கிறாரு. யார்? அந்த சுயக்ஞன் கதை. அந்த சுயக்ஞன் கதையில் இப்போ யமதர்மராஜா 10 வயசு பையனை உபதேசம் பண்ணுறாரு.
அந்த யமதர்மராஜா என்ன உதாரணம் காட்டுறாருன்னா, குலிங்க பட்சிகளை அந்த பட்சி குடும்பத்தோடு எப்படி அழிஞ்சுது, வேடுவனால் அழிக்கப்பட்டது, அந்த குடும்பத்தில் உள்ள பட்டுதல்னால கடைசியில் பிரிவு தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுறது, ஆரம்பத்தில் பட்டுட்டு இருந்தால் அப்போது அது பெரிய விஷயமா தோணும் இல்லையா, தன் ஆத்மானு உணர்ந்துட்டா, இந்த தேகம் இல்லைன்னு உணர்ந்துட்டா, இந்த உறவுகளை சத்தியம் இல்லைன்னு தோணும் இல்லையா, அது இந்த நிரூபணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அந்த வழியில் கிடைக்கிற பொருள் வந்து பகவானால் பாதுகாக்கிற பொருள் அப்படியே இருக்குது, அது கெட்டு போல. காட்டில் இருந்தால் கூட புலிசிங்கங்கள் அடிச்சு சாப்பிடப்படாமல் நாங்களாம் பழிச்சுருக்கோன்னா பகவானால் காப்பாற்றுறதுனால. ஆனால் வீட்லேயே சதுரங்க சேனைகளோடு காப்பாற்றப்பட்ட அந்த சுயக்ஞன் இப்படி செத்து கிடக்குறானே அப்படின்னா, பகவானால் உபேட்சிக்கப்பட்ட அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பகவானால் பாதுகாக்கப்படுறது தான் வழியில், அது எங்கே இருந்தாலும் சேமமாக இருக்குது, பாதுகாக்கப்படுகிறது. அப்போ என்னை நான் காட்டிலே வாசம் பண்ணுறேன், என்னை கைகள் என்ன எல்லோரும் கைவிட்டாங்க, அனாதையாக இருக்கிறேன், ஆனால் பார்த்தா என்னை யாரும் சாவடிக்கலை, புலிசிங்கெல்லாம் அடிச்சு சாப்பிடல, நான் சுதந்திரமாக சஞ்சரிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் 10 வயசு பையன் சொல்கிறது. அப்படின்னா அப்பா அம்மா கூட எனக்கு கிடையாது, நான் அனாதை, ஆனால் என்னை பகவானால் ரட்சிக்கப்பட்டுன்னு இருக்கேன். ஆனால் பகவானால் உபேட்சிக்க பண்ணப்பட்ட இந்த சுயக்தின்ற ராஜா சதுரங்கம், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாமே இருக்குது, ஆனால் பாதுகாக்கப்படலையே, இப்போ செத்து போய் கிடக்குறானே சுயக்தின்ற ராஜாவே. அப்போ பகவானால் உபேட்சிக்க பண்ணப்பட்ட எவ்வளோ பாதுகாப்புகள் இருந்தாலும் அவன் அழிக்கப்படுவான். இரண்யகசிபு மாதிரி யார் இருந்துக்க முடியும்? அப்படி அந்த இரண்யகசிபு பண்ண உபதேசம்தான். ஆக்சுவலி அந்த இரண்யகசிபுவே பாரு, அவ்வளோ 14 உலகம் அவனுக்கு அடக்கம். ஆனால் கடைசியில் பிரகலாதனுக்கு யாரும் சப்போர்ட்டு கிடையாது, அப்பனே சப்போர்ட்டு கிடையாது. இரண்யகசிபுவே அம்மாவே விஷத்தை கொடுக்குறான்னா அவளுக்கு மனசு இல்லை கொடுக்கறதுக்கு. இரண்யகசிபனுடைய கணவனுடைய உத்தரவுன்றதுனால கொடுக்குறான். அப்படியேப்பட்ட மகாபதிவிரத கயாது. அப்போது அம்மாவே விஷத்தை கொடுக்குறான்னா இதுக்கு மேலே அப்பா அம்மாவே சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது அப்புறமா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாம் இரண்யகசிபுக்கு அடங்கினவர்கள். உள்ளுக்குள்ளே பாசம் வந்தாலும் சண்டை மார்க்கர்லாம் கூட இவரை மிரட்டுறாங்க, கொம்பத்தை அடிக்க வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வேறு பிரகலாதனை அப்போ எல்லாமே எதிர்பார்க்குது. குருமார்களும் எதிர்பார்க்குறாங்க, அப்பாவும் எதிர்பார்க்குறாரு, அம்மா எதிர்பார்க்குறாங்க. மெயினாக மாதா பிதா குரு தெய்வம் அந்த எல்லாமே இருக்குது. ஆனால் தெய்வம் மட்டும் அனுகூலமாக இருக்குது, வேறு யாரும் அனுகூலம் கிடையாது, எல்லாம் அசுரர்கள். புரியுதா? தேவர்களும் அசுரர்கள் கட்டுப்பட்டவங்க, அதனால் யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. பிரகலாதனுக்கு வந்தால் வெட்டிடுவான் இரண்யகசிபு தேவர்களை எல்லாம். அப்போ என்ன பண்ணுறது? பகவான் வர்த்தனை மட்டும்தான் சப்போர்ட்டே தவிர பிரகலாதனுக்கு யாரும் 3 லோகத்தில் உள்ள ஒரு ஜீவராசி கூட சப்போர்ட் கிடையாது. அந்த நிலையில் பக்தி பண்ணாமல் பாருங்கள், அதான் பக்தி. அதெல்லாம் நினச்சி பார்த்தா இது மாதிரி பக்தியில் நம்மளால் பண்ண முடியுமா? பக்த சக்கரவர்த்தின்னு அதனால தான் இன்றைக்கி அவர் பிரகாசிக்கிறது. அவ்வளோ திருட உறுதியோடு திருட விசுவாசத்தோடு பகவானத்தில் அப்படி நெஞ்சுரம் கொண்டு அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் கொண்டு இருந்தானே, பிரேமை கொண்டு இருந்தானே, அதுதாங்க உண்மையான பக்தி. எல்லாம் அனுகூலமாக இருந்தால் நான் பக்தி பண்ணுவேன், பிரதிகூலமாக இருந்தால் பக்தி பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். நம்ம பக்தி எங்கே? ஆனால் எல்லாமே பிரதிகூலமாக இருக்குது, ஒன்று கூட அனுகூலம் இல்லை. அந்த நிலையில் பண்ண பக்தி எங்கே? பிரகலாதனுடைய பக்தி அதுக்கு இணையாகுமா? அப்போ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது பாகவதத்தில், பிரகலாத சரித்திரம். அப்படி அதில் மூழ்கிட்டோம்னா இந்த லோக்கல் விஷயம்லாம் நம்ம நினைப்போம், சத்தியமாக நினைக்க மாட்டோம். இந்த அல்ப விஷய விவகாரம்லாம் அவங்கள பற்றி இவங்கள பற்றி ஏதாவது வாக்குவாதம் பண்ணி தேவையில்லாத வம்பு தும்பு பேசுவோம், சத்தியமாக பேச மாட்டோம். ஐயோ டைம் வேஸ்ட்டுன்னு. இவன் யாரா வந்து அறுக்கிறதுக்கு அறுன்னு அறுக்கிறான் ஊர் விஷயம்லாம் வந்து பேசி. பாகவதம் பற்றி ஆனந்தமாக நினச்சின்னு இருக்கேன், பாகவதம் பற்றி சல்லாபம் பண்ணியிருக்கேன், இதை விட்டுட்டு என்னென்னமோ வந்து பேசுகிறானே அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்தா அருவருப்பாக தோணும். பாகவதம் பேசுகிறவங்கள பார்த்தா அமிர்தமாக தோணும். ஏன்னா பாகவதம் அமிர்தம் கிடைச்சிச்சு. பாகவதம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சி தெரியாது, நம்ம கிடைச்சிச்சுப்பா. பழம் வந்து அப்படியே கலையில் தட்டுப்பட்டு நம்ம கையில் கிடச்சிச்சுப்பா அந்த பழம் பாகவதம். இது யாருக்கும் கிடைக்காத பழம்பா. இது கிடச்சிச்சுன்னா வைஷ்ணவ தனம். இது விஷ்ணு பக்தர்களுக்கு பெரிய செல்வம் கிடைச்ச மாதிரி. செல்வந்தன் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அது மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் வெளிப்புறமான செல்வம் கிடைச்சவனுக்கு வந்து வேறு சந்தோஷமாக இல்லை. உண்மையான செல்வந்தன் யாருன்னா சந்தோஷமாக இருக்கிறவன் தான் செல்வந்தன். துக்கப்படுறவன், பணம் இருந்து துக்கப்படுறவன் தரித்திரன். அவன் தான் தரித்திரன். சம்பத்துடையவன் யாரான்னு கேட்டால்
இந்த பாகவதம் படிக்கிறவன் தான் நிர்தனாஸ்தே, வெளிப்புறமான தனம் இல்லைன்னா கூட நிர்தனாஸ்தே அபிதன்யா, அவன் தான் பெரிய பணக்காரன். பாகவதம் படிக்கிறவன் தான். அப்படி புரட்டி இப்படி புரட்டி அதை படித்து இதை படித்து உடனே 11ஆம் ஸ்கந்தத்துக்கு போவான். நவயோகி சம்வாதம் படிப்பான். ஒவ்வொரு யோகிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஆழ்ந்த கருத்துக்களுடையது. படித்து பார்த்தா மாலாது அப்படி இருக்கும். கரபாச்சன நாம சங்கீதத்தினுடைய பெருமை சொல்லி, சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தினுடைய பெருமை சொல்லி, கிருஷ்ணவர்ணம் த்ரிஷா கிருஷ்ணம் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி, அப்புறமா ராமருடைய குணங்களை பற்றி அங்கே பேசி, அந்த ராமநாமத்தை தான் ரொம்ப பெருசாக புகழ்வாங்க இந்த கலியுகத்தில். அந்த நாமத்தினால்தான் எல்லாம் கரையேற முடியும். ஹிருதயுகத்தில் தியானத்தினாலையும், திரேதாயுகத்தில் யாகத்தினாலையும், துவாபரயுகத்தில் பூஜைகள்னாலையும், கோயில் வழிபாடுகள்னாலையும், கலியுகத்தில் நாம சங்கீதத்தினாலேயே கரையேறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கதபாஜனர். நவயோகி சம்பாதத்தில் வருது. அப்புறம் இந்த பாகவ தர்மத்தை கடைப்பிடிச்சா தடிக்கு விழமாட்டான், கண்ண முடின்னு போகலாம் அந்த பாகவ தர்மத்தில். அப்படி காக்குமா நம்மளை. நம்ம அஜாக்கிரதையாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் பகவான். அப்படி காப்பாற்றக்கூடிய இந்த பாகவ தர்மம் அப்படின்னு எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளுக்கு சொல்கிறாரு. எவ்வளோ வாக்குறுதிகளை பகவான் கொடுக்குறாரு நமக்கு. நம்ம வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட கேரண்டி கொடுக்குறாரு. அங்கங்கே மே ஆகிதம் மச்சரணம் மத்கோஷ்டம் மன்னாத மத்பரிக்கிரகம், என்னால் அவர்கள் ரட்சிக்கத்தக்கவர்கள். அப்போது மே ஆயுத விரதம் என்னுடைய விரதமாக எடுத்துக்கொண்டிருக்கேன். இது ராமவத்திலே சொல்லிட்டார், கிருஷ்ணாவத்தன்னு சொல்கிறார் கோவர்த்தன மலை உத்தாரணம் பண்ணும்போது. அப்போது சொல்கிறார் இந்த வசனத்தை. அப்போது என்ன அப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 7 நாள் காப்பாற்றியும் காமிச்சான் பகவான். சொல்கிறது மட்டும் இல்லை, செய்து காமிச்சான். காட்டுத்தீயில் அள்ளி குடித்து அந்த காட்டுத்தீயில் அவளை பாதிக்காதபடி அவரில் அந்த 2 தடவை காட்டுத்தீயை பானம் பண்ணி அவரில் கோபர்லையும் பசுக்களையும் காப்பாற்றினா இல்லையா பகவான். காளியன் என்னுடைய விஷத்துலேருந்து பகவான் காப்பாற்றினா இல்லையா. காளியனை விரட்டிடுச்சு. அப்போ கண்டுகளையும் இறந்த கண்டுகளையும் குழந்தைகளையும் தன் கடாட்சத்தினால் உயிர் பழிக்க வச்சு அவர்களெல்லாம் காப்பாற்றினா இல்லையா பகவான். அகாசுரன் வாயிலிருந்து பகவான் காப்பாற்றணும். எத்தனை காப்பாற்றுதல்கள் பகவானுடைய காப்பாற்றுதல்கள். இதெல்லாம் படிக்கும்போது பக்தி வரலையா? ராசல்லை படிக்கும்போது பக்தி வரலையா? 1698 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அவன் குடும்பம் நடத்துகிறாங்க. நாரதை பார்த்து அதிசயமே அதிசயம் தானே. குசல பாக்கியம் பண்ண படித்தா பக்தி வரலையா? நரகாசுரனை வதம் பண்ணதை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சத்யபாமையோடு போய் நரகாசுரனை வதம் பண்ணறான். ஏன்னா சத்யபாமை பூமி தேவனுடைய அம்சம். அந்த பூமாதேவனுடைய புள்ள தான் நரகாசுரன். அப்போ நம்ம பங்கஜ நாபாய் நம்ம பங்கஜ மாலினி நம்ம பங்கஜ நேத்ராய் நமஸ்தே பங்கஜாங்க ஸ்தோத்திரம் பண்ணுறான் பூமாதேவி. அப்போ இது மாதிரி ரசிக்கத்தக்க கதைகள், அருமையான கதைகள். முரண் என்ற அசுரனை அந்த மந்திரி அவனை வதம் பண்ணுறார். அதனால தான் முராரின்னு பகவானுக்கு பேர். அந்த முராரி நரகாசுரனுடைய மந்திரி அவன். அப்போ நரகாசுரனை வதம் பண்ணுறதுனால தான் தீபாவளி கொண்டாடுறோம் நாம். அவனை பௌமாசுரன்னு சொல்லுவாங்க, நரகாசுரன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கதைகளை 90 அத்தியாயங்க கிருஷ்ணனுடைய கதைகள். கிருஷ்ண கதை மட்டும் மும்மூர்த்திகளுடைய பரீட்சை. அதில் பகவான் கிருஷ்ணர் தான் மார்பில் உதைச்சா கூட உங்களுக்கு கால் வலிக்கிறதுன்னு சொன்னவர். சாத்விக சம்பன்னர் யாருன்னா பகவான் ஒருத்தன் தான், கிருஷ்ணன் தான். அது மறுக்கவே முடியாது. அப்போ மகாகாலபுரம் சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு போகிறாங்க. அந்த 6 குழந்தைகள் பிராமண குழந்தைகள் அழைச்சிட்டு வராங்க. கிருஷ்ணன் அர்ஜுனன் போய் அது மாதிரி சரித்திரங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் நிறைய. 11 ஸ்கந்தத்தில் பார்த்தா நவயோகி சம்பாதம், அம்சாக்கியானம், அம்சோபாக்கியானம், அப்போ 24 குருக்கள், அப்போ உத்தவ கீதை. கிருஷ்ணர் அப்படியே விஸ்தாரமாக சொல்கிறார் எல்லாமே. பிக்ஷு கீதை எல்லாமே இருக்குது பாகவதத்தில். நிறைய கீதைகள் பாகவதத்தில். ருத்ர கீதம், பிக்ஷு கீதை, உத்தவ கீதை, நிறைய கீதை இருக்குது. மகாபாரதத்துலையாவது ஒரு கீதை தான். இதில் பார்த்தா அவ்வளோ கீதைகள் இருக்குது. அதனால் நம்ம படிக்க மகாபாரதத்தில் வேறு ஏதோ கீதம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தா என்னென்னா வேணு கீதம், பிரமர கீதம், நிறைய கீதம் இருக்குது இதில் பாகவதத்தில் தான். அதெல்லாம் நம்ம வாக்கியம் இருந்தால் தான் படிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அதெல்லாம் விஸ்தாரமாக இருக்கும். உன்னால் அனுபவித்து முடிஞ்சிடுமா? ஃபுல் பாகவதம் நீ படிச்சுடுவியா? படித்து நீ அவ்வளோ கதைகளில் நீ ரமிக்க முடியுமா? இப்போ நான் சொன்னதே எனக்கு இவ்வளோ கதை இருக்குதே. இது ஒன்று நானே ஷார்ட்டாக அப்படியே மேலோட்டமாக சொல்ல வரேன். இதுவே என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. அப்படின்னும் போது ஒவ்வொரு கதையிலும் நீ ரமித்து நீ அடுத்த கதைக்கு போக முடியுமா? ருக்மணியினுடைய பிரணய கலகம் ரொம்ப அருமையாக இருக்கும். 90 அத்தியாயத்தில் கிருஷ்ணனுக்குள்ள அதெல்லாம் வருது.
அப்புறமா ஒரே சமயத்தில் ஜனக மகாராஜாவுக்கும் போய் தரிசனம் கொடுக்குறார் சாதுக்களோட கிருஷ்ணர். அப்போ சுத்ததேவருக்கும் தரிசனம் கொடுக்குறார். அந்த சுத்ததேவருக்கு சொன்னது தான் ஸ்ருதி கீதை. அந்த 10ஆம் ஸ்கந்தத்தில் ஸ்ருதி கீதை வருது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறமா இந்த அந்த நாரதர் யாகம் நடத்தணும்னு சொல்கிறாரு. யார் வசுதேவருக்கு யாகம் நடத்தி கொடுக்குறாரு. அப்போ பக்கத்துலேயே கங்கை இருந்தால் கூட வெளியில் போய் தண்ணி இருந்த மாதிரி, அப்புறம் பகவானே பிள்ளையாக இருந்தால் கூட மோட்சத்துக்கு வழி என்னன்னு கேட்குறாரு நாரதத்தில் வசுதேவர். அது மாதிரி சரித்திரம். இது மாதிரி பகவான் அவதார காலத்துலேருந்து ஆரம்பித்து பாருங்கள், எல்லாமே அற்புதங்களாக இருக்குது. கிருஷ்ணனுடைய லீலைகள் 11ஆம் ஸ்கந்தம் போனால் அப்படி இருக்குது. அவ்வளோ விஷயங்கள், ஞான விஷயங்கள், பக்தி விஷயங்கள், தொட்டடத்துலாம் சத்சங்கத்துடைய பெருமையை உத்தவருக்கு சொல்கிறாரு பாருங்கள். அப்படி சொல்கிறார். யாரும் இந்த போல் சில பேர்லாம் படிக்கலையா, வேதங்களை படிக்கலையா, ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கலையா, தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவங்களாம். ஆனால் சத்சங்கம் மாத்திரத்தினாலே புனிதம் அடைஞ்சிட்டாங்களாம் கோபிகள்லாம். அவங்களாம் பூணூல் சம்ஸ்காரம் கிடையாது, வேதாத்தியனம் கிடையாது, எதுவும் கிடையாது. இடைச்சேரியில் பிறந்தவங்க அவங்களாம் கிருஷ்ணனை ஈஸியாக அடைஞ்சிட்டாங்களாம். எதனால்? சத்சங்கத்தை ஒன்றுனாலேயே. அப்படின்னு பகவான் உத்தவருக்கு நிறைய அந்த சத்சங்கத்துடைய பெருமையை அப்படி சொல்கிறார். பகவான் நாமத்துடைய பெருமையை சொல்கிறார். அப்போ பக்தியினுடைய பெருமையை அப்படி சொல்கிறார் பகவான். நிறைய சொல்கிற அதான் சொல்கிறேனே, இதுக்கெல்லாம் இந்த பாகவத தர்மத்தை பகவான் வாக்காலே சொல்லும்போது, தர்மம் சாக்ஷாத் பகவத் படிது. அந்த பகவானால் சொல்லப்பட்ட பாகவத தர்மம் தான் உத்தவருக்கு பகவான் நேரடியாக சொல்கிறார். அந்த பாகவத தர்மத்தை அது 12ஆம் ஸ்கந்தத்துக்கு போனால் மார்கண்டேய மாயா தரிசனம், சிவபெருமான் பார்வதி தரிசனம். அப்போ வேதங்கள் சாகைகள் எப்படி எப்படிலாம் பிரிஞ்சுது, யாருக்கெல்லாம் பரவிச்சு, அது பல குரு சிஷ்ய பரம்பரை அப்படி வந்தது அப்படின்லாம் 4 வேதங்கள் 4 சிஷ்யர்களுக்கு வியாசர் சொல்லி கொடுத்தது. அந்த வேதங்களில் அப்படியே குருஷிட பரம்பரை அப்படிலாம் வந்தது. அதில் தித்திரி பட்சி அந்த கக்கன வேதத்தை கற்று தைத்திரிய உபநிஷத்துக்கள் எப்படி பிரிஞ்சுது அப்படின்றதெல்லாம் 12ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ புராணங்களுடைய லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. கலியுகத்தினுடைய தோஷங்களை பற்றி சொல்லப்படுகிறது 12ஆம் ஸ்கந்தத்தில். நிறைய சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன கரையறதுக்கு வழி அப்படின்னா நாமசிங்கத்தை ஒன்று தான் வழி அப்படின்ட்டு பாகவத்தில் எல்லாம் பாகவதம் தானே சொல்லி கொடுக்குது. பாகவத பாராயணம் பண்ணாவே போதும், அதுவே நாமசங்கீர்த்தனம் தான். அதுவே அதில் இருக்கிற நாமங்களே கொட்டி கிடக்குது, கிருஷ்ணனுடைய நாமங்கள். அதுவே நாமசங்கீர்த்தனம் தான், அதுவே பாகவத பாராயணம் தான், அதுவே குணானுபவமாக இருக்கும். அப்படி இருக்கும் பாகவதம். 12 ஸ்கந்தமாக படித்து முடிச்சிட முடியுமா நம்மளால்? அனுபவித்து முடிச்சுடுங்களேன், வெளியே வந்துட்டுலாம் பார்க்கலாம். உள்ளே புகுந்துட்டா வெளியே வர முடியவே முடியாது. அப்படி லாக் பண்ணிவிடும் நம்மளை. அதனால் மனசுக்கு ரம்மியமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை ஒருத்தன் கையில் வச்சுட்டு, நான் எனக்கு வெறுப்படிக்குது, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு வாழ்க்கையே நான் நரகமாக, உன்னை யார் நீ அனாதையாக நீ ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால், அதான் சொல்கிறேன்னே, மேலே ஏறி கீழே விழுந்ததுக்கு சமானம், உயர்ந்த நிலைக்கு போய் கீழே விழுந்ததுக்கு சமானம். அதாவது என்னென்னா, இவன்லாம் மூடன், கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலையிற கதை இவன் கதை. பாகவதம் ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டு என்ன அனாதன்னு சொன்னான்னா அவனை விட முட்டாள் உலகத்தில் எவனுமே கிடையாது. பாகவதம் ஒருத்தன் கையில் வச்சுட்டு உலகத்தில் எனக்கு வெறுப்படிக்குது, போர் அடிக்குது, இந்த ஆசைகள்லாம் என்னை அடிமைப்படுத்துது, என்னால் இந்த ஆசையிலேருந்து வெளியே வர முடியல, காமக்குலத்திலேருந்து வெளியே வர முடியல, மாயிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா அவன்லாம் முட்டாள். பெரிய பொக்கிஷத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை கையாள தெரியாமல் ஏமாந்தவன்னு அர்த்தம். எப்படியாப்பட்ட கையில் பொக்கிஷத்தை வச்சுக்கின்னு இவங்கள அண்டி இருக்கிற நீ, அதே பிறருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான், பிறரை நம்பி இருக்கிறான், அவங்களால தான் எனக்கு ஆக வேண்டியது, இவங்களால தான் ஆக வேண்டியது இருக்குது அப்படி நம்புகிறான்னா அவனும் முட்டாள் தான். பாகவதம் ஒன்று இருக்கும்பொழுது, பகவானே நம்மளுக்கு துணையாக இருக்கும்பொழுது, நீ எதுக்குடா நீ ஒன்றத்தன் கையா தன துர்மதாந்தகா, பணத்திமிர் பிடிச்சவங்கள போய் ஏன் அண்டி இருக்கிற? நீ அடிமை கிடையாது, நீ தன்யன், பெரிய பணக்காரன், பகவான் ஒருத்தர் இருக்கிறான்னு உனக்கு எல்லா அதிசயங்களும் நிகழ்த்துவோம். நீ எதிர்பார்க்காத அதிசயங்கள் நிகழ்த்துவான்னு எதிர்பார்க்காத. எதையாவது அற்புதம் பண்ணுவான், ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பகவானை அப்படியே கூறிய பிச்சையும் கொடுப்பான்லாம் எதிர்பார்க்காத. நீ பகவானை மட்டும் நம்பி அவ்வளோ பகவானாக பார்த்து கொடுக்கும்போது உனக்கு அதிசயமாக தோணும். நடக்கிறது நீ நினைக்காது நடக்கும் போகிற அதான் அதிசயமாக தோணும். அதைத்தான் நீ மற்றவங்கள சாட்சியாக சொல்லுவேன்.
எனக்கு பாகவதம் படித்தேன், எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவேன். நீ பிரார்த்தனை பண்ண மாட்டேன். நீ பாகவத்தில் ரமிச்சிட்டவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுற எண்ணம் வராது. நல்லா புரிஞ்சுங்க. பகவத் கிருஷ்ண லீலைகளில் ரமித்தவங்க சுகிச்சவங்க தனியாக எனக்கு இந்த ஆசை இருக்குது அதெல்லாம் எனக்கு நிறைவேற்று அப்படின்னு பிரார்த்தனை பண்ண மாட்டான். அப்போ அவன் கிருஷ்ண லீலையிலே சரியாக சுவைக்கலன்னு அர்த்தம். பகவத் பக்தியில் மூழ்கினவனுக்கு பிரார்த்தனை பண்ணுன்ற எண்ணமே வராது அவனுக்கு. ஆனால் பிரார்த்தனை பண்ணாமல் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இது சத்தியம். அப்போ அந்த பிரார்த்தனை பண்ண எண்ணம் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேது? இவங்களாம் பார்த்தா நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, நாமசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கும், அதுக்காக தான் நான் அகண்ட நாமம் வச்சுருக்கேன், நான் பிரார்த்தனை பண்ணேன் நடக்கும், அதான் நிறைய நாமம் சொன்னேன், நம்ம பிரார்த்தனைக்கெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சில பேர்லாம், சில மடத்துலலாம். அதே சமயத்தில் அதுக்கேற்ற மாதிரி இவங்க நிறைய நாமம் சொல்கிறாங்க. அதுக்கும் 2 மணி நேரம் சாயங்காலமானா 2 மணி நேரம் விளக்கேற்றி வச்சு நாம சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இந்த ஒன்று பிரார்த்தனை கேட்குறாங்க. ஆனால் பாகவதம் படித்தவங்க பார்த்தா பிரார்த்தனையே பண்ண மாட்டாங்க. எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், இந்த பாகவதம் படித்தேன் எனக்காக அதனால் எனக்கு இந்த பலன். பாகவத்தில் ரமிச்சுட்டு உன்னோட பலன் ஓணுன்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீ பாகவத்தில் ரமிக்கலன்னு அர்த்தம்யா. ஆமாய்யா, நீ பாகவதத்தில் சரியாக ரமிக்கலன்னு அர்த்தம். ரமிச்சேன்னா கண்டிப்பாக நீ பலனே உலக பலனில் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீ ரமிக்கலை, அதனால மற்ற சுகம் உனக்கு பெருசாக இன்னொன்று அடைய வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்ற எண்ணமே உனக்கு வர்றது தப்பு. பாகவத்தில் அடைஞ்ச பிறகு அப்படி அடைய வேண்டியது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீ பிரார்த்தனை பண்ணுவேன். பாகவதத்தில் மூழ்கிட்டவனுக்கு இதை தவிர இதை விட சௌக்கியம் வேறு ஒன்றா கொடுத்துட முடியும் இந்த உலகத்தில்? உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த பாகவத சௌக்கியத்துக்கு இணையாக வேறு எந்தெந்த ஆசைகளை பிரார்த்தனை பண்ணுறியோ அதெல்லாம் இந்த சௌக்கியத்தினுடைய கடுகளை கூட கொடுக்க முடியாது. நான் எழுதி தரேன். அப்படி ஒரு பாகவதத்தில் தலைச்சிட்டவங்க எந்த பிரார்த்தனையும் பண்ண மாட்டாங்க. பாகவதத்தில் இந்த பாகவத சௌக்கியத்தை தொடாத வரைக்கும் தான் மற்றதெல்லாம் சௌக்கியமாக தோணும், மற்றதெல்லாம் அழகாக தோணும், மற்றதெல்லாம் அருமையாக தோணும். இந்த பாகவத சௌக்கியத்தில் அனுபவிச்சுட்டு எல்லாம் சப்புன்னு தோணும். ஏன்டா இதெல்லாம் நம்மளுக்கு, எதுக்குடா நம்மளுக்கு இதெல்லாம் அப்படின்னு அருவருப்பாக தோணும். பாகவத சௌக்கியத்தை ஒருத்தன் அனுபவிச்சிட்டான்னா, பிரகலாத் சரித்திரத்தில் மூழ்கிட்டானா, வாமனதர் சரித்திரத்தில் மூழ்கிட்டானா, பலி சக்கரவர்த்தி சரித்திரத்தில் மூழ்கிட்டானா, அதுக்கப்புறம் ஏன்டா அதெல்லாம் எதுக்கு? நம்ம ஏன் இந்த வெறுப்பான வாழ்க்கை? அருமையான பாகவதம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி இருக்குமே. நாம் பொழுதுபோக்குன்னு வெறுப்படிக்குது, போர் அடிக்குது. அவங்கள அந்த வார்த்தை இந்த வார்த்தை அதை பற்றி இதை பற்றி பேசிக்கிட்டு அவங்கள போய் தேகின்னு தொங்கி நின்று இதெல்லாம் என்ன வாழ்க்கை இப்படி காலத்தை விரைய மாட்டேங்கணும். இப்போ உட்காந்து பாகவதம் படித்த அடுத்த நிமிஷத்தில் ஒவ்வொரு கதையும் அனுபவி, அதை மற்றவங்களை எடுத்து சொல்லு. இல்லை நீ சொல்கிறதுக்கு இல்லைன்னா நீ கிருணந்தி தனக்குத்தானே பாராயணம் பண்ணி அனுபவி. அதை விட்டுட்டு அப்படியேப்பட்ட ஒரு சத்பாக்கியம் பகவான் புஸ்தகத்தை கையில் வச்சின்னு அதை தூங்க வச்சுன்னு அதை மூடி வச்சுன்னு இருக்கே நீ என்ன முட்டாள்? நீ கையில் புஸ்தகத்தை வச்சின்னு நீ வேறு வீண் விதவாதம் தேவையில்லாத அந்த கதை இந்த கதை அவங்கள பற்றி குறை சொல்லின்னு இதை பேசினேன் அதை பேசினேன். கடைசியில் டிவி பார்த்துக்கணும், ஃபோனை பார்த்துக்கணும், இப்படி ஃபோனை பார்த்துக்கணும், ஃபோனை நோண்டின்னு காலத்தை விரைய மாட்டேடா நீ. என்ன முட்டாளாக இருப்ப நீ? டிவி பார்த்துக்கணும் அப்படியே சோம்பேத்தனமாக அப்படியே அந்த ஜீச்சர்லேயே படுத்துன்னு டிவி பார்த்துக்கணும், அப்படியே தூங்கின்னு அப்படியே எழுந்துன்னு அப்படியே சாப்பிட்டுன்னு என்ன வாழ்க்கை விருப்பம்? இப்படி ஒரு சோம்பேத்தனமான மந்தம் அதிகம். இதெல்லாம் கலியினுடைய வேலை. உன்னை மந்தமாக வச்சுருது. பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இப்படி ஒரு மந்தமான பொழுது போகிறியே நீ, கலியினால் பாதிக்கப்பட்டு உன் வாழ்நாள் வீணாகுதுன்னு யோசிக்க மாட்டியா? இப்படி கலியினால் பாதிக்கப்பட்டு இப்படியே தான் செத்து போகிறோமா நாம்? இல்லை, கொஞ்சம் வீழ்ச்சிக்கோ, எழுந்துக்கோ, பாகவதம் படி, பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு போய் பாரு, சும்மா ஆராய்ச்சி பண்ணு, சும்மா பொருட்டு அந்த ஸ்லோகங்களை, அந்த ஸ்லோகம் மட்டுமே எடுத்து படி. மூலப்பரணி புஸ்தகம் கீதா புஸ்தகம் போட்டுக்க, அதை மட்டும் எடுத்து படித்து குந்தி ஸ்துதி பாரு, பீஷ்ம ஸ்துதி சும்மா படிச்சு ஓரலாம் படியா? நீ அர்த்தம் கூட புரிஞ்சுக்குவானாயா? நீ ஓரில் சும்மா படிச்சுனே வாயா, எங்கேயோ ஒன்று நீ லாக் ஆகிடுவேன். குந்தி ஸ்துதியோ பீஷ்ம ஸ்துதியோ எதுலேயோ ஒன்று லாக் ஆகிடுவேன் நீ. அதுதான் அதுவும் அதுலேருந்து மனசு எடுக்க வரவே வராது, மனசு வெளியே எடுக்க வரவே வராது. அதில் போய் மாட்டிப்ப நீ. அதில் மாட்டிக்கிட்டுனா பாகவதத்தில் நீ மாட்டிக்கிட்டு கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் ஒன்று பிடிச்சி ஆட்டுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. எதுலையாவது போய் ஒன்று லாக் ஆகிடுவேன். நீ அப்படியே பச்சுனே வருவேன், எதுவும் பிடிக்கலன்னு வராது. எதுலையோ ஒன்று போய் பகவான் என்ன பண்ணால் அழித்துடுவான் ஒன்று. அப்படி தான் பகவான் வலை வீசி ஒன்று பிடிப்பான் பாகவதத்தில்.
அப்போ பாகவதம் ஒன்று சொல்கிறாங்களே, இந்த பாகவதம் ஒன்று இருந்துட்டால் போதும், எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், தூக்கம் வேணாம், எதுவுமே வேணாம், சொந்த பந்தம் வேணாம், எதுவுமே வேணான்ட்டு இந்த பாகவதம் ஒரு புஸ்தகத்தை தூக்கணும். இந்த பாகவதம் ஒன்று மனசில் எல்லாம் மனப்பாடம். ஆலங்குடி பெரியவாக்கு, ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் வீட்டெல்லாம் திறந்து 24 வயசில் துறவரம் மேற்கொண்டு இந்த பாகவதம் ஒன்று படிச்சுட்டா போதும், உன்னை சன்னியாசி ஆகிட்டோம். உன்னை அவ்வளவு சுவை இருக்குது இந்த பாகவதத்தில். இந்த சுவைக்கு இணையாக வேறு எந்த சுவையும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள மற்ற விஷயங்களை ஆசையற்று பண்ண வச்சிட்டோம். இந்த பாகவதத்தை தொடர வரைக்கும் தான் மற்றதெல்லாம் பெருசாக தோணும். அது வசதின்னு தோணும், இது வசதின்னு தோணும், அதை பார்த்தா மயங்கும், இதை பார்த்தா மயங்கும், அது வேணும்னு தோணும், இது வேணும்னு தோணும், அவங்க கூட போய் சண்டை போடலாம், ஏதாவது வம்பு தம்பு பேசலான்னு தோணும். ஏன்னா போர் அடிக்குது. ஏதாவது எப்படியாவது ருச்சிகரமாக டைம் பாஸ் ஆகணும். எப்படி ருச்சிகரமாக டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கண்டது ஏதாவது ஒன்று ருச்சிகரமாக சாப்பிட்ணும், இல்லை ஏதாவது ஒன்று பார்க்கணும், இல்லை ஏதாவது வீண் வம்பு பேசணும், இல்லை ஏதாவது டிவி பார்க்கணும், இல்லை ஃபோன் நோண்டணும் அப்படின்னு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. முட்டாள், இதெல்லாம் இல்லைடா என்டர்டெயின்மெண்ட்டு. இதை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு ஒன்று சொல்கிறேன் வா. இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்து சும்மா புரட்டிடுவா. அது அப்புறமா நீ என்னென்னா இதெல்லாம் இந்த ஃபோனுக்குன்னெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுருவேன். நான் சொல்ல, பாகவதம் சொல்லுது. அப்போது மூட மதைய அவர்கள் தான் மற்ற விஷயங்கள்லாம் மயங்குவாங்க, பௌதிக விஷயங்கள்லாம். பாகவதத்தில் ஒருத்த மயங்கிட்டான்னா அவன் மூடனாக மாட்டான். அவன் சுமேத சகா, சிறந்த புத்திமான அவன் தான். அவன் என்ன பண்ணுவான்னா பாகவதத்தை அப்படி பரட்டி இப்படி பரட்டி இங்கன்னா இந்த ஸ்லோகத்தை இங்கே என்ன சொல்லியது பற்றியா, அந்த ஸ்லோகத்தை எவ்வளோ அழகாக சொல்லி பார்த்தியா. என்ன நாகபிருஷ்ணன் நச்ச பாரமேஷ்டன் யோக சித்தின்னா அபுணர்பவம் வா சமஞ்ச சத்பா விரகிய காங்ஷி அப்படின்னு பகவானுடைய விரகத்தில் தவிக்கிறான். அந்த தவிப்பு நம்மளுக்கு வந்துச்சா, அது மாதிரி பகவானை நினச்சி ஏங்கி தவிக்கணுமா அப்படின்னு விருத்தராசுரன் சொல்கிறார். அப்படின்னா நான் தூய பக்தி உண்டாயிடுச்ச பிறகு நீ அல்ப பலன்களை நீ விரும்பவே மாட்டேன். எனக்கு இந்த பலனை கூட அந்த பலனை கூட பகவானை போய் கேட்க மாட்டேன். நம்மளுக்கே தெரியும் அது அறிவேணும், அது அறியாமை அது அப்படின்னு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி அந்த அறியாமை போய் கேட்போம்? புத்திசாலி கேட்பானா? ஸ்தித பிரக்தின்னு கேட்பானா? பாகவதம் படித்தவன் கேட்பானா? கேட்க மாட்டான். எல்லா ஆசையே பிரகலாதன் பாகவதம் நாரதர் வாக்குலேருந்து பாகவதம் கேட்ட பிரகலாதன் என்ன சொல்கிறான்? ஆசையே வரக்கூடாது, அதான் எனக்கு வரமாக வேணும்னு கேட்குறான். பக்தி இல்லாத ஹிரண்யகசிபுனா கேட்குறான். நான் மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, அஷ்டமா சக்திகளும் வந்துடணும், தேவருடைய ஐஸ்வர்யங்களும் எனக்கு வரணும், சொர்க்குலோக சாம்ராஜ்யம் எனக்கு கிடைக்கணும், நான் ஒருத்தனே சக்கரவர்த்தியாக இருக்கணும், தேவருடைய பிரபாவங்கள்லாம் சக்தியில் எனக்கு வரணும், என்னென்ன கேட்குறான். வாடு திருஷ்டி போட்டுனே போகிறான் அவன் ஹிரண்யகசிபு. அவ்வளோ ஆசை உடையவனாக இருக்கும். அதனால தான் பகவத் பக்தி இல்லாது அவங்கள, அதனால தான் அழிஞ்சான். ஆனால் எதையுமே கேட்காத பிரகலாதன் வரம் கேட்கணுன்ற ஆசையனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்குறான். அவனுக்கு எல்லா செக்யூரிட்டியும் கொடுத்துட்டான் பகவான். ஏன்னா நிர்வயிராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனி, யாரிடத்துல விரோதமும் கிடையாது. ஏன்னா விரோதம் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்களோட வம்பு தும்பு பேசினா தான் நம்மளுக்கு விரோதியாக நினைக்கணும். அவங்க பாட்டுக்கு பாவம் அப்பாவிகளாக இருக்காங்க. எல்லாரிடத்துலையும் கருணை காட்ட தெரிஞ்சிட்டுனா, அன்பை காட்ட தெரிஞ்சிட்டுனா, அப்போ யார் விரோதி உனக்கு? உன் மனசு தான் உனக்கு விரோதி. அதுதான் ஹிரண்யகசிபு சுட்டி காட்டுறார். 6 சத்துருக்களை ஜெயிக்காமல் நீ உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறியாப்பா அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார். எல்லாம் படிக்கணுங்க கண்டிப்பாக பாகவதம். இப்போ நான் உங்களே சொல்லும் போது எனக்கு என்ன வெறியாக இருக்குது. இந்த நைட்டில் கூட பாகவதம் புஸ்தகத்தை திறந்து வச்சு படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது பாகவதத்தில். இந்த பாகவதம் ஒரு புஸ்தகம் போதும் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு. நீங்கள் பவித்திரமாகவே ஒன்று வச்சுன்னு இருக்கும். நீங்கள் சன்னியாசி ஆகாமல் இருந்தால் ஆச்சரியம். சன்னியாச நிலைக்கு உயர்த்திடும். மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே தள்ளிடும். லஸ்ட் டிசைர் மனசில் கட்ட ஆசைகள், கட்ட அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். ஆசையை விடச்சது பாகவதம் அப்படிப்பட்ட பவித்திரமானது. ஆனால் அதிசயங்களை நிகழ்த்தும். நாம் எதிர்பார்க்குற பலன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் எதிர்பார்க்காதெல்லாம் செய்யும். அதை நீங்கள் சொல்லி நிறைய விஷயம் நம்மளுக்கு எனக்கே மறந்து போச்சு. நிறைய விஷயங்கள் நடக்கும், பல அதிசயங்கள். நீ கேட்காமே பகவான் கொடுப்பான். இப்போ குசலர் கேட்டால் சொத்து சுகங்களை கொடுத்தாரு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பக்தியில் தெளிச்சு பகவானுக்கு கொடுன்னு நினச்சிருந்தேன். பகவான் கொடுத்து உனக்கு எல்லையற்று கொடுத்துரும். குசலர் எதிர்பார்க்காம கொடுத்தார், கேட்காம கொடுத்தார். அப்படி தான் பகவான் செய்வான். நீ பக்தியில் தெளிச்சுன்னு வா, மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்போம். யோகக்ஷேமம் பகாமியகம்.
நீ அனன்ய சிந்தையத்தை மட்டும் நீ பண்ணினேவா. இதுதான் கிருஷ்ணன் நம்மளை பகவத்கீதையில் சொல்கிறது. அதனால் நம்மளுக்கு வெறுப்படிக்குது. நம்ம சொல்கிற காரணங்கள்லாம் பாருங்களேன். எனக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லாம் சரியில்லை. பாகவதத்துக்கு அனுகூலம் இல்லை அப்படின்னா சொல்லிக்கோ. மற்ற விஷயத்துக்கு சரியில்லை, அது சரியில்லை, அதுக்கு எனக்கு உதவலை, இதுக்கு எனக்கு வேறு ஏதாவது விஷயத்துக்கு உதவலைன்றதெல்லாம் காரணம் ஆகாது. பாகவதத்துக்கு உதவுனா தான் நம்ம எதாவது சொல்லலாம். பாகவதத்துக்கு உதவலை அப்படின்னு சொல்லலாம். பாகவதத்துக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க, மற்ற விஷயத்துக்கு அனுகூலமான அதை பற்றி கவலை இல்லை. பாகவதத்துக்கு தான் எல்லோரும் அனுகூலமாக இருக்கணும். அதாவது பாகவதம் ரொம்ப வசதி. இந்த பாகவதத்துக்கு இணையம் வேறு எது பகவானே கூட கிடையாது அப்படின்வாங்க. பாகவதம் ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா பகவான் டக்குன்னு தோன்றுவான், டக்குன்னு மறைஞ்சிட்டோனா காட்சி அளிச்சு. நான் எனக்கு காட்சி கொடுத்ததில்லை ஒன்றும். காட்சி கொடுத்தவங்களுக்கு சொல்கிறேன். காட்சி கொடுத்தவங்களுக்கு என்னென்னா வந்து தோன்றுவானா உடனே மறைஞ்சிட்டோனா. ஆனால் பாகவதம் நம்மளை விட்டு போகாது பாருங்கள். கையிலே இருக்குது புஸ்தகம். என்னென்ன படிக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருக்கும், படிக்கக்கூடாது. அது களி பண்ணுற வேலை. மந்தாக சோம்பேத்தனம் உண்டாகும். மந்தமதியாக அதை படித்தா கூட அது ஒன்றும் புரியாத மாதிரி அந்த சோம்பு நல்லா நிறைய சாப்பிட்ருவோம். கண்டதை சாப்பிட்றது. அப்புறமா தூக்கம் வராமல் சோம்பல் வராமல் வேறு என்ன வரும்? பாகவதத்தில் எப்படி புத்தி வரும்? யோசிச்சு பாருங்கள். அது கெடுக்குதே. நம்ம நிறைய தோன்றது, நிறைய சாப்பிட்றது தானேங்க. கண்டதை போட்டு வயிற்றில் போட்டு செப்டி டேங்காது. கண்டதை போட்டு வயிற்றில் அடைக்கிறதுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் தோன்றுறது. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்ணும். பாகவதத்தில் அனுபவிக்கணும். கண்களில் கண்ணீர் மல்க அப்படி உருக பாகவதம் படிக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு யாரும் ஒரு குருநாதர் கூட தேவையில்லை பாகவதத்துக்கு. ஆமாம், பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் கண்டிப்பாக சத்சங்கம் தேவைங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பிறகு ஒரு குருநாதர் கூட தேவையில்லை. நீ பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் அனுபவிக்க தெரிஞ்சிட்டேன்னா, பாகவதத்தில் எதை படித்தாலும் சுவையாக இருக்குன்னா ஒரு குரு கூட தேவையில்லை. நீங்கள் பாகவதமே உங்களுக்கு குருவாக இருக்கும். பாகவதமே உங்களுக்கு நல்ல டைம் பாஸ். பாகவதமே உங்களுக்கு பேரானந்தத்தில் கொண்டு போய் பகவான் அதுலேருந்து பகவான் பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரி. அதுலேருந்து ஹரியானவன் எழுந்து வந்துடுவான். அவன் காட்சி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவானா இந்த பாகவத்தை படித்தா. அதெல்லாம் பாகவத்திலே சொல்லியிருக்கு. அப்போ பாகவதத்தை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு பாகவதத்தில் பக்தி உண்டாயிடுச்சுன்னா அது பிறகு நீ யாரையும் ஆண்டியிருக்க ஒரு குருவோட ஒரு சத்சங்கத்தை கூட தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குரு கூட ஆசிரியக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஆனந்தமாக ஏகாந்தமாக படித்து அனுபவிப்ப பாகவதத்தை. ஏகாந்தினோ எஸ்டின கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக அத்தியுதம் தச்சரித்தம் சுமங்கலம் ஆனந்தம் சமுத்திரமக்னாக அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் கஜேந்திர சொல்கிறார். அந்த ஏகாந்திகளாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஆனந்த சமுத்திரமாகிய அந்த அத்தியுதம் தச்சரித்தம் அற்புதமான சரித்திரங்கள் கொண்ட அந்த பகவானுடைய சரித்திரங்களை ரமிப்பாங்களாம். இதெல்லாம் நான் சாஸ்திரத்துலேருந்து தான் எடுத்து சொல்கிறேன். இதை நானாக இட்டு கட்டினது கிடையாது. அப்போது ஏகாந்தமாக போய் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி அனுபவிப்பாங்களாம். அப்படியேப்பட்ட பாகவதர்கள் அவர் பிரம்மச்சத்தை கடைப்பிடிச்சு அப்படியேப்பட்ட பாகவதத்தை படிச்சுன்னு ஆனந்தமாக பொழுது போக்குவாங்க. அவங்களுக்கு சத்சங்கம்னு தனியாக ஓணுன்னு கூட அவங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏகாந்தமாக பாகவத்தில் அனுபவிக்கிறவங்களும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது என்னென்னா, சப்தாகம் வைக்கணும், ஒரு அமக்கலமாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உதவி தேவை. ஆனால் நீ அந்தரங்கமாக படித்து அனுபவிக்கணுன்றவங்களுக்கு உதவி தேவையில்லை. ஒரு குரு கூட தேவையில்லைன்றனே. நீ பாகவத்தில் ருச்சி வந்துச்சுன்னா குரு கூட தேவையில்லை. ருச்சி வர்றதுக்கு தான் குரு. ருச்சி வந்துட்ட பிறகு குரு தேவையில்லை. நீ பாகவதமே படித்து பாகவதமே குருவாக இருந்து பகவானே குருவாக இருந்து வழி நடத்துவான். அவங்களுக்கு அந்த பாகவத்தில் அவ்வளோ டேஸ்ட்டை உண்டாக்கிடுவான், ரசத்தை உண்டு பண்ணிடுவான். அந்த திருப்தி நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன். அவ்வளவு சௌக்கியத்தை கொடுக்கும். அது அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்கும், சொல்லி மாளாது. எந்த கதை உனக்கு ருச்சி இல்லை? அம்பரீஷ சரித்திரம் ருச்சி இல்லையா? அம்பரீஷ சரித்திரம் ராமோதர கதை வருது, அதில் ருச்சி இல்லையா? குருவத்தை தெக்தராச்சின்னு அந்த ஏகஸ்லோகி ராமாயணம் படிக்கும்போது அது ருச்சி இல்லையா? எவ்வளோ 24,000 ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தில் அடக்கிட்டார் பாரு சுகாச்சாரியன்னு. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது. குருவத்தை தெக்தராச்சின்னு அப்பா, ராமாயணமே இவ்வளோ தானே அந்த ஒரு ஸ்லோகத்துலையா? எப்படி அடக்க முடியும்னா அதுதான் சுகாச்சாரியர். நிரஸ்த சாமியாதேசன் ராமவத்துக்கு மேல்படுத்தும் கிடையாது, சமம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் அந்த ராமவதத்தை வால்மீகியால் கூட உயர்த்த முடியாது. அந்த வால்மீகி மனுஷன் சொல்லியிருந்தார். அந்த ராமவதத்தை என்ன ராமாயணத்தில் சொல்லாத விஷயம் சுகாச்சாரியார் சொல்லியிருக்கார். ராமாயணத்துடைய பெருமையை, ராமருடைய பெருமையை அப்படி சொல்லிட்டார்.
நம்ம 2 அத்தியாயத்தில் சொல்லிதான் நினைக்காதீங்க. ராமாயணத்தை வால்மீகியை விட அதிகமாக வசதியாக தூக்கி வச்சது யாருன்னா சுகாச்சாரியர் தான். பாகவதத்தில் பார்த்தா அப்படி தூக்கி வச்சிட்டார். எங்கேயோ போயிட்டார் ராமரை. அதுக்கு சமமான அவதாரம் கிடையாது, அது மேற்பட்ட அவதாரம் கிடையாது தான். இல்லைன்னா நம்ம மேற்பட்டது அங்கே பகவான் ராமரை விட. அப்படி இருக்கணும் கதை. அதான் சுகர் வாக்காளர் ராமாயணம் கேட்கும்போது அந்த ஒரு வரையில் குருவத்தே தெக்த ராஜ்யன் அந்த ஒரு வார்த்தைக்கு பல வியாக்கியானங்கள் பண்ணுவாங்க மகாத்மாக்கள் உபன்யாசத்தில். தெக்த ராஜ்யத்தை திறந்துட்டேன். ஏன்னா குருவர்த்தேன்னா குருனுடைய வாக்கியத்துக்காக. எது குரு? தண்டகாரண்ய ரிஷிகளை காப்பாற்றணும் இல்லையா? அதே மாதிரி தேவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த வாக்கத்தை காப்பாற்றுறதுக்கு, அப்படியே தசரதர் வாக்கு காப்பாற்றுறதுக்கு, இது போல் பலவிதமான குருவர்த்தேன்னா உயர்ந்த விஷயங்களுக்காக அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த விஷயங்கள் எதுனா ராவண சம்மாரம் அவதார காரியம். ராஜ்யம் எங்கே போகுது? ராஜ்யத்தை அப்போ கூட ஆண்டுக்கலாம், ஆனால் அதான் முக்கியம். அப்படி ராவண சம்மாரம். அதனால் குருவர்த்தே, குருன்னா உயர்ந்த விஷயம், உயர்ந்த விஷயத்துக்காக தெக்த ராஜ்யத்தை திறந்தார் அப்படின்னு அர்த்தம். அந்த குருவர்த்தேன்ற ஒரு வார்த்தைக்கு பல வியாக்கியானங்கள் பண்ணுவாங்க மகாத்மாக்கள் உபன்யாசத்தில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியேப்பட்ட ராமாவதாரத்தில் ஒன்றுத்தில் மூழ்கிட்டோம்னா அந்த ஒரு வார்த்தைக்கே வியாக்கியானங்களை தியானம் பண்ணாவே உங்களுக்கு டைம் போதாதுங்க. இப்போ நான் சொன்னேன்னே பாகவதம் பற்றி எப்போ 1 மணி நேரம் ஆகிப்போச்சு விளையாட்டாக. இந்த பாகவதம் பேர் 1 மணி நேரம் ஆக போகுது. எவ்வளோ விளையாட்டாக போச்சு பாருங்கள். அப்போது இந்த பாகவதம் கையில் ஒருத்தன் வச்சுக்கிட்டு நான் தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், வேறு சாதனை பண்ணுறேன்னு சொன்னால் அவன்தான் முட்டாள், விஷயம் தெரியலன்னு அர்த்தம். பாகவதம் ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டு நான் தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், நான் வேறு சாதனை பண்ணுறேன், நான் வேறு கோயிலுக்கு போகிறேன், நான் வேறு பரிகாரம் பண்ணுறேன், நான் நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறான்னா அவன் பாகவதத்தை சரியாக படிக்கலை, பாகவதத்துடைய ஆழ்ந்த கருத்துக்களை அவன் புரிஞ்சிக்கல, பாகவதத்துக்கு அவன் தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. எப்போ அவன் நவகிரகங்களை நம்புகிறானோ, ஜோசியத்தை நம்புகிறானோ, ஜாதகத்தை நம்புகிறானோ, நவகிரகங்களை நம்புகிறானோ, மற்ற தேவதைகள் நம்புகிறானோ, மற்ற அது வரைக்கும் பாகவத்தில் அவனுக்கு ருச்சி வராது. பாகவத்தில் ருச்சி வந்துட்டனுக்கு இன்னொரு பரிகாரமோ ஒரு சாமியாரையோ தேடி ஓட மாட்டான்றேன் நான். அவனுக்கு தேவையானது எல்லாமே இந்த பாகவதம் கொடுத்துடுன்றேன். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கிருஷ்ணனுடைய பூர்ண பாதுகாப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பாகவதத்தில்னு சொல்கிறேன். இதை நம்பிக்கைங்க மனசில். நம்புறீங்களா? இதை பிலீவ் பண்ணிக்கங்க. நான் அதை சொல்கிறது, இது ஆசையை விட செய்யக்கூடியது பாகவதத்தை. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் ஆசையை அதிகரிக்க செய்யக்கூடியது. அப்போ பகவான்கள் பிரார்த்தனை பண்ணி நிறைவேறலைன்னா பகவானையே கைவிட்டுருவாங்க. மற்ற விஷயத்தில் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, பகவான் பிரார்த்தனை பண்ணுவாங்க, நிறைவேறலைன்னா அதுதான் நாமசங்கீர்த்தனம் விட்டுருவாங்க, பாகவதம் விட்டுருவாங்க. அது மாதிரி ஆசமைகளும் உண்டு. ஆனால் பாகவதம் படித்தவன் பகவானை விடவே மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பிரார்த்தனை கிடையாது. பிரகலாதன் வரம் கேளுன்னா என்ன பிரார்த்தனை வச்சு அவன் எதாவது பிரார்த்தனையே பண்ணல. அவன் ஸ்லோகமாக நான் பகவானை ஸ்தோத்திரம் தான் பண்ணான். பிரார்த்தனை எனக்கு எதாவது ஓணுன்ட்டு ஆசையாக அவன் சங்கல்பம் பண்ணிக்கல. யார்? பிரகலாதன். அப்படி ஏதாவது வாங்கிக்கிடான்னு சொன்னால் கூட ஆசை வரக்கூடாதுன்னு வரம் கேட்குறான். எப்படியாப்பட்ட ஒரு புள்ளியாக இருக்கிறான் யார்? பிரகலாதன். பரம பாகவதனாக இருக்கிறார். அதனால தான் பிரதிரூபத்திற்கு நீ பக்த சக்கரவர்த்தி, நீ தான் உதாரண புருஷன். பிரதிரூபத்திற்குன்னா நீ தான் உதாரண புருஷன். எல்லாருக்கும் நீ தான் பக்தரோட சக்கரவர்த்தி, நீ தான் ஆளுநர். எல்லாரையும் உன்னை ஃபாலோ பண்ணி தான் மற்றவங்க எல்லாம் பக்தர்கள் ஆக முடியும். ஏன்னா அந்த ஆசையை விட்டவன் பகவத்வாய கல்பதே, பகவன் நிலை அடையிறதுக்கு தகுதியுடன் ஆகிறானான். ஏன் ஆசையை விடலையோ அவன் கிரகபாலவத்து நாய் நிலைக்கு இறங்கிடுறானா. ஆசையை விடாதவன், ஆசையை விட்டவன் பகவத்வாய கல்பதே, பகவத் நிலையை அடையிறதுக்கு உயர்ந்த தகுதியுடன் ஆகிறானா அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். அதெல்லாம் எங்கேயோ நம்மளிட்டும் போயிடும். பாகவதம் பற்றி பேசி, பாகவதத்திலே நனைஞ்சி, பாகவதத்திலே மூழ்கி, பாகவத்தை எழுதி, பாகவத்திலே முழிச்சு எழுந்தாலும் பாகவதத்தை வச்சுன்னே தூங்கிக்கின்னு நடுவில் டக்குன்னு மூழ்கி பேச டக்குன்னு பாகவத்தில் 2 ஸ்லோகத்தை எடுத்து போய் பார்க்குறது உடனே.
ஆமாம், அதெல்லாம் உடனே அந்த பசி அவனுக்கு ஆற்றிக்கணும். அந்த பசி அதனால பாகவதத்தில் கிருஷ்ண சம்பிரஷ்னக ஏனாத்மா சுப்ரசீததி. அந்த பசி அதில் ஆரணும்னா கிருஷ்ண பக்தியில் தான், கிருஷ்ணனுடைய பேச்சுக்களில், கிருஷ்ணனுடைய கதைகளில் தான் அது ஆரம்பம். அவ்வளவு சுவையுடையது பாகவதம். அதுதான் சொல்கிறேனே, இந்த பாகவதத்தை ஒருத்தன் வச்சுக்கின்னு நான் கவலைப்படுறேன், கஷ்டப்படுறேன், நான் வேறு பரிகாரம் தேடுறேன், வேறு தெய்வத்துக்கு போகிறேன், வேறு நவகிரகங்களை வழிபடுறேன், நான் பூஜைகள் பண்ணுறேன், சனீஸ்வரனுக்கு இது போல் நான் அந்த செவ்வாய்கிரகத்தை வழங்குறேன், நான் ராகுக்கு எது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் விஷயம் தெரியலன்னு அர்த்தம். பாகவதம் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பாகவதம் இல்லை, பாகவதத்தை நெருங்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். பாகவதத்தை ஒருத்தன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய மனக்குழப்பத்துக்கு ஆளாகி மற்றவங்க மனசை கலைப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு பாகவத ருச்சின்னா தெரியும் அவங்களுக்கு. ஏன்பா ஜோசிகாரனுக்கு பாகவத ருச்சி, எத்தனையோ ஜோசிகாரர் இருக்காங்க, பாகவத ருச்சி தெரியாதவங்க சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு நீ ஜோசியம் தான் பார்த்துக்கணும், ஜாதகத்தை பார்த்து பயந்துடுவேன். உனக்கு ஏன்னா தப்பாக சொன்னாங்கன்னா பயந்துடுவேன், சரியாக சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுவேன். உனக்கு நல்ல காலம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, இன்னொரு 10 வருஷம் ஆகும், இன்னொரு 4 வருஷம் ஆகும், இன்னும் சனி தோஷம் விலகலை, 7.5 வருஷம் சனி, இப்போது 2 வருஷம் 2.5 வருஷம் வருது, 7.5 வருஷம் வருது, ஜென்ம சனியாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது பிடிச்சி. அதெல்லாம் கழியத்து கொஞ்சம் அது வரைக்கும் நீ திருநள்ளாறு போயிட்டு வா. திருநள்ளாறு போய் அங்கே சனீஸ்வரனை வழிபடு. அப்போ தான் உனக்கு அந்த உக்கரம் சனியினுடைய உக்கரம் குறையும். அப்போ ராகுக்கு எது தோஷம் இருந்தால் உடனே காலாஸ்திக்கு போயிட்டு வா, ராகுக்கு எது தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் திருநள்ளாருக்கும் போனது கிடையாது, காலாஸ்திக்கு போடுவேன். காலாஸ்திக்கு போயிடுறேன், சிவனை பார்க்கறதுக்கு போயிடுறேன். சிவனுடைய பெருமை கண்ணப்ப நாயனார் இது பண்ணதுனால போனேன் அந்த மலைக்கு. நான் ராகு எது தோஷத்தை விலகிறதுக்கு நான் ஏன் போக போகிறேன்? ராகு எது தோஷத்தை விலகிறதுக்கோ இல்லை இந்த பள்ளி தோஷம் விலகணுன்னா உடனே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய. அது மாதிரி ஏதாவது கெட்டது நடந்தால் உடனே இதெல்லாம் நிறைய ஒவ்வொரு கோயிலும் ஒரு பரிகார ஸ்தலங்களாக இருக்குது, பல பரிகாரங்களுடைய ஸ்தலங்களாக இருக்குது. எது ஒவ்வொரு கோயிலும். இப்போ ராகுக்கு எது தோஷம்னா உடனே காலஸ்திக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இப்போ சனி தோஷம்னா உடனே திருநள்ளாறு போக சொல்லுவாங்க. எல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும். எதுக்காக போகிறீங்க தீர்த்த யாத்திரைக்கு? பாகவதம் ஒன்று இருக்கும்பொழுது அண்ணா சொல்லுவார், அசடே எதுக்குடா மூட்டை கட்டிக்கிற தீர்த்த யாத்திரை போகிறேன் பரிகாரங்களுக்காக. நீ திருநள்ளாறு போகிறேன், நான் காலஸ்தீபம், நான் அந்த ராகு தோஷத்தை விலகிறேன், நான் அந்த செவ்வாய் தோஷம் விலகணும், அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறேன், நான் எனக்கு நான் சனி தோஷம் விலகணும், நான் அதுக்கு பண்ணுறேன், இது பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீ பாகவத புஸ்தகத்தை வச்சு நல்லா படி. பாகவத புஸ்தகம் கிருஷ்ண பக்தி பெருக்க வச்சுக்கோ. பகவன் நாமத்தை சொல்லு. நாமத்தை சொல்ல முடியாது, நீ பாகவத்திலே ரமி, கிருஷ்ண கதையை டைரெக்டாக கேளு. நீ நாம சொல்லணுன்னா கூட பரவாயில்ல, பாகவதம் பாராயணம் பண்ணி பாகவதத்தினுடைய கதைகளை கேட்டு அந்த ஸ்லோகமாக அனுபவி. அது போதும். அது எல்லா கிரக தோஷங்களையும் எல்லா பரிகாரமும் எல்லாம் பண்ணிடும். அது கிருஷ்ணனை விட ஒரு உயர்ந்த தெய்வம் உலகத்தில் உண்டா? பகவான். அவன் தான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அப்படியே பகவான் இறைவன் இறங்கி வந்தான். அவனுடைய வார்த்தை, அவனுடைய கதையில், அவன் வேரில் ஜலத்தை வாத்தின மாதிரி மற்ற கிரகங்கள் தோஷங்கள் கிரகங்கள் பித்ருக்கள் தேவர்கள் எல்லா கடனும் அழிஞ்சிடும். வேரில் தண்ணி ஊற்றின மாதிரி கிருஷ்ணனுக்கு பக்தி பண்ணான். ஒரு மரத்துடைய வேரில் தண்ணி ஊற்றினா, தண்ணீர் ஊற்றினால் ஆட்டோமேட்டிக்காக அது கிளைகளெல்லாம் போய் சேர்ந்து அந்த சாரமானது ஏற்றப்பட்டு செழிப்பாக இருக்குது இல்லையா அந்த மரம். நல்லா பழம் பூ காயெல்லாம் காய்ச்சி அப்படியே இலைகள்லாம் செழிப்பாக பச்சை பச்சையில்னு இருக்குது இல்லையா இலையெல்லாம். எதனால் அந்த வேரில் தண்ணி ஊற்றுனதுனால தானே நல்லா செழிப்பாக இருக்குது. நீ தனியாக இந்த இப்போ இலை செழிக்கணுக்காக காஞ்சி போன இலையில் போய் தண்ணி ஊற்றினா அது செழிக்குமா? இல்லை பூ விட்டுக்குது, அது தண்ணி ஊற்றினா அதுனா பூ காய்க்குமா? இல்லை பழுக்குமா? பிரயோஜனம் உண்டா? வேரில் தண்ணி ஊற்றாமல் இதெல்லாம் பண்ணால். அது மாதிரி தான் நம்ம பண்ணுற பரிகாரங்கள்லாம். நம்ம திருநள்ளாறு போனோம், ராகுக்கு அது மற்ற தேவர்களை வழிபடுறதோ, மற்ற அவங்கள திருப்தி பற்றி இவங்களை திருப்தி பற்றினா என்றைக்கு தான் இதுக்கு முழுமையடையும்? ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். கிருஷ்ணனை டைரெக்டாக போய் திருப்திப்படுத்தினா தான், பாகவதம் படித்தா தான் கிருஷ்ண பிரியம். பகவான் பிரியம் ஆகிட்டான்னா, அனுகூலம் ஆகிட்டான்னா மற்றதெல்லாம் தன்னாலே சால்வ் ஆகிடும் பிரச்சனைலாம். மற்ற தேவதையெல்லாம் கப்பு சிப்புன்னு அடங்கி போயிடும். பகவானுக்கு பயந்து தான் வாயுதேவனே வீசுகிறானா, பகவானுக்கு பயந்து தான் சூரியன் பிரகாசிக்கிறானா, சூரியன் உதயமாகறானா, பகவானுக்கு பயந்து தான், பகவானுடைய சாட்டடிக்கு பயந்து தான் இந்திரன் மழை பெய்கிறானா. இதெல்லாம் சொல்லியிருக்கு.
பகவானுக்கு பயந்து தான் அக்னி எரிகிறானா. அப்படி எல்லா தேவர்களும் பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த தேவதைகள்லாம். அப்படி இருக்கும்போது அந்த பகவானுக்கு பக்தி பண்ணோமா, இந்த தேவர்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணுமா? நீ ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு தேவதை, என்றைக்கு தான் இந்த தேவதைகள்லாம் ஃபுல்லாக நீ வழிபட முடியும்? 33 கோடி தேவர்களாச்சு, எல்லாரையும் வழிபட முடியுமா? எல்லாம் திருப்தி படுத்த முடியுமா? ஒருத்தனை திருப்தி பண்ணிட்டா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அது யாருன்னா கிருஷ்ணனை திருப்தி படுத்திட்டா எல்லா பித்திருக்கள் தேவர்கள் எல்லா கடனும் அடைஞ்சிடும். பாகவதம் சொல்லியிருக்கு, நான் சொல்ல 16 ஸ்கந்தம் சொல்லியிருக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், பாகவதம் மட்டும் நிஷ்டையாக நீ படிச்சிடுனா வேறு எந்த காரியம் செய்யறதுக்கு டைம் இருக்காது. பித்திருக்காரியமோ தேவகாரியமோ செய்யறதுக்கு டைம் இருக்காது. உனக்கு இதுவே போதும். 24 ஹவர்ஸ் நீ பாகவதமே படிச்சுன்னு உனக்கு மொழிகிட்டேன்னா மற்ற காரியம் செய்யறதுக்கு டைம் இருக்காது. இதுவே அப்படின்னா இதுவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டுன்னு அர்த்தம். பாகவதம் விஷயம் தெரிஞ்சவன், வேற பிடிக்கணும்னு நினைக்கிறவன், சாரத்தை கிரகிக்கிறவன் பாகவத்தை பிடிச்சிப்பான், பகவானை பிடிச்சிப்பான். அவன் அதில் சுவைச்சு மனசில் ரம்யமாக்கிண்டு அந்த மனசை பாகவத்தில் நினச்சி அடிக்கடி கங்கையில் போய் நம்ம பாவத்தை கழுவுற மாதிரி நம்ம மனசை கழுவுறதுக்கு என்னென்ன சுத்தமான மனசில் உள்ள அழுக்க கழுவுறதுக்கு என்னென்னா பாகவத கங்கையில் போய் அடிக்கடி நினையணுமா. அந்த கதைகளில் ரமிச்சு நினைஞ்சிட்டுனா அவன் பாகவத கங்கையில் அதுதான் பாகவத பைத்தியம் பிடிச்சிடும் உனக்கு. அந்த பாகவதத்தில் ரமிச்சு கிருஷ்ண பக்தியில் தலைச்சி இருக்கிறவனுக்கு உலகாசைகளாக நேது ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயச்சயே சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசிததி. அப்போது ரஜோகுணம் தமோ குணத்தான் உண்டாக்கூடிய காமம், பேராசை இவைகளும் தொடக்கூட மனசளவு கூட தொடலாம். அப்போ நம்மளை எங்கே தாகிறது? கலிபுருஷன். கலினா தீரபிரணா. நீவன் தீரணம் தத்தே தைரியம் அதை துணிஞ்சடிச்சு பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த களிலாம் பயந்து ஒரே ஓட்டம் ஓடும். இவனை பார்த்து கலிதோஷம் அவனுக்கு கிட்ட கொண்டு இருக்காது. இவன் போகிற இடமே அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இவன் போகிற அந்த இடத்துல காலை வச்சானவே அந்த பாகவத சாநித்தியம் வந்துடும். அந்த இடத்துல இவன் வார்த்தைகளை கேட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் பக்தி பிச்சுட்டு வரும். அப்படி கிருஷ்ண பக்தி அப்படி பிச்சுட்டு வரும். எப்படின்னா கங்கை வௌக முதன்வதி, கங்கை வெள்ள பிரவாகம் போல் அந்த பக்தி பெருக்கெடுத்து வந்துடுவான். அந்த பக்தனை வந்துட்டான்னா, அந்த பக்தன் காலை வச்சானா அந்த வீட்டில் கிருஷ்ண பக்தி அப்படி பிரகாசிக்குமா. யத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனஹா சத்யா பணந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தன்யாபானு சேவனா. உடனே அவர்கள் பணிதப்படுத்திடுவாங்க அவர்கள் சாநித்தியம் மாத்திரத்தினாலே. அப்படிப்பட்ட பாகவதர்கள் பாகவதம் படித்து அனுபவிக்கிறவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் இத்தனை நாள் நான் கோட்டை விட்டுட்டேன், இத்தனை நாள் பாகவதம் வீட்டில் தானே இருந்தது, எனக்கு கிளிக் ஆகலையே, இவ்வளோ நாள் எனக்கு இது பாகவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு ஞாபகத்துக்கே வரலையே. மனசில் அந்த ஞாபகத்துலேருந்தே எடுத்து போட்டான் கலிபுருஷன். உலக விஷயங்கள் அல்லவா மனசில் போட்டு மூளையில் எடுத்து வந்து நிரப்பிட்டான். குப்பைகள் அல்லவா மனசில் கொண்டு வந்து நிரப்பிடுறான். அதனால தானே இது மறைஞ்சு போகுது. அது உலக விஷயங்கள் பிரகாசிக்குது. அதனால தானே என்ன இதை தேடி இந்த ஆசை அந்த ஆசை பல ஆயிரக்கணக்கான ஆசைகளை தேடி ஓடுறோம். ஆனால் ஒரே ஒரு ஆசை பாகவதத்தில் ஆசை வந்துச்சுன்னா மற்ற ஆசைகள்லாம் இதெல்லாம் ஏன்டா இப்படி கால வரையம் பண்ணோம், ஏன்டா இதுக்கெல்லாம் தேடி ஓடணும் அப்படின்ற ஒரு தள்ள அடிச்சு போனாமல் ஏன்டா போய் பிச்சைக்காரங்களை போய் நம்ம பிச்சை கேட்குறோம். நம்ம அவனே பிச்சைக்காரன், நிம்மதி இல்லாதவன், அவங்கள போய் நிம்மதி தேடி அவங்கள போய் நம்ம ஆறுதல் தேடி அவங்கள போய் நம்ம ஆறுதல் கேட்குறோமே, அவங்கள போய் உதவி கேட்குறோமே, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு பாகவதம் படிச்சிட்டிங்கன்னா. சத்தியமாக சொல்கிறேன். அப்போது பெரிய பணக்காரன் பகவான் லக்ஷ்மி மணாலன் அவன் கையில் வந்துட்டான். குறையொன்றும் இல்லை, ஒரு குறை இருக்காது, நிம்மதி மட்டும்தான் இருக்கும், சாந்தி மட்டும்தான் இருக்கும். நீ தவம் பண்ணுறவங்க யோகம் பண்ணுறவங்க அதுக்காக மற்றவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ சில பேர் தவம் பண்ணுவாங்க, யோகம் பண்ணுவாங்க, சில பேர் ரிஷிகள்லாம் இப்போ இப்போது மாளிகைலாம் உட்காந்து தவம் பண்ணுறாங்க, யோகம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. நம்ம அதனால் அவங்களுக்கு தப்புன்னு சொல்லவில்லை. மெடிடேஷன் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஹார்ட் யோகம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறவங்க அவன் பண்ணிட்டோம். அதை விட வசதியான உயர்ந்த நிலை உனக்கு கிடச்சிருச்சு பாகவத பக்தி நிலை தான் எல்லா சாதனைகளோட யோகத்தோட வசதி. ஆனால் அதுக்காக நம்ம மற்றவங்களை வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவர்கள் நாங்கள் பண்ணுற யோகம் தான் வசதின்னு சொல்கிறாங்கன்னா சொல்லியும் போட்டோம். நம்ம வழிக்கு யாரும் நம்ம பலவந்தப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அவங்களால ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தான் நம்ம பக்தி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பக்தி எப்போ பகவான் கிடச்சிட்டானோ, பாகவதம் கிடச்சிச்சோ, பாகவத்தில் ரமிக்கிற புத்தி கிடச்சிச்சோ, அந்த பக்தி கிடச்சிச்சோ, இனிமேல் இன்னொருத்தரை நம்ம கிரிட்டிசைஸும் பண்ண வேணாம், யாரையும் கிண்டல் பண்ண வேணாம், பரிகாசம் பண்ண வேணாம், அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல வேணாம். அவங்க தவம் பண்ணுறவங்க யோகம் பண்ணுறவங்கள அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டோம்.
ஆனால் சிரமப்படுறாங்க, நல்லா தெரியுது. நம்ம சொல்கிறவே அதை விட வசதி பாகவதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை விட தேடி போய் சொல்ல வேணாம், கேட்டால் சொல்லலாம். இல்லைன்னா நாமளே பாகவதம் படித்து அனுபவிக்கலாம். ஏன்னா அதுக்கு கூட அவர்கள் பாகவதம் உண்டாயிடும், நம்மளுக்கு மனசு கலங்கணும். அவங்க மனசை புண்படுத்த அந்த பாதிப்பானது நம்ம பாகவத பக்தியில் தடை உண்டாக்கிடும். அதனால் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. அதனால் நம்ம சாதனைகளை செவ்வனே செய்யணுமே தவிர மற்ற சாதனைகள் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் நீ பிடிச்ச பாகவதம் எல்லாத்த விட வசத்தின்னு நீ நினைக்கணும்ல, அதான் உண்மை. அப்போது ஏன்னா பாகவத்தில் மகாத்மியம் சொல்லியிருக்கு, பிரமாணங்கள் இருக்குது. சாஸ்திரம் பிரமாணம் காரிய விவஸ்தித்தம், செய்யத்தக்க எதுக்குன்னு பிரமாணம்னா சாஸ்திரம் பிரமாணம். அதுவும் பாகவதம் தான் சாஸ்திரங்களுக்குள்ள கலியுக சாஸ்திரமே எதிரான பாகவதம் தான் உயர்ந்த சாஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. நீ வேதம் எதுவும் படிக்காமல் போ, பாகவதம் ஒன்றை உறுதியாக பிடிச்சிக்கோ. ஏகம் பாகவதம் சாஸ்திரம் போதும். மற்றதெல்லாம் பிரமாவகி, மற்றதெல்லாம் புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். பாகவத்தில் என்ன சொல்லணும், எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணில். இந்த சப்தாகமாக நீ பாகவத வீட்டில் படிக்க ஆரம்பிச்சுன்னா, சப்தாகமான நீ ஓரளவு படி. சப்தாகன்றதுன்னா உனக்கு வாழ்நாளில் ஒரு 7 நாளாவது படிக்கணுக்காக வச்சுக்கிறாங்க சப்தாகம். நீ என்ன பண்ணுறன்னா, ஆனால் அடுத்த இதே மகாத்மியத்தில் என்ன சொல்லிங்கன்னா, சதா சேவியா ஸ்ரீமத் பாகவத், எப்பொழுதும் பாகவதம் சேவிக்கலாம். ஆனால் சப்தாகன்றதுனா உன்னால் எப்பொழுதும் சேவிக்க முடியாதவங்களுக்கு சப்தாகம் சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 நாளாவது பாகவதம் கேளு அப்படின்றதுக்காக சப்தாகம் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம மகான்களும் கடைப்பிடிச்சாங்க. வருஷம் சப்தாகம் வைக்கிறேன், வருஷம் வீட்டில் சப்தாகம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க பிராமணர்கள்லாம், இல்லையா? ஆனால் உன்னால் அதுக்காக மற்ற நேரத்தில் பாகவதம் விட்டுணுன்னு அர்த்தம் இல்லை. உன்னால் மற்ற நேரத்தில் முடியாத பட்சத்தில் இந்த 7 நாளாவது பாகவதம் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடிகின்ற பட்சத்தில் சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா போதும். எப்பொழுது நித்தியம் பாகவத சேவையா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவை. மனசில் எல்லா பாவங்களும் நஷ்டமானால் தான் பாகவத்தில் நித்தியமாக சேவிக்கணுன்ற புத்தி உண்டு. அப்படி நித்தியமாக பாகவதம் சேவிக்கணுமா, அப்படியேப்பட்ட பாகவதம். அதனால் இந்த பாகவதத்தை சுனியாத் யசக கலிமலாபகம், கலிமலத்தெல்லாம் போகக்கூடிய இந்த பாகவதத்தை யார் தான் இந்த பாகவத்தை கேட்க மாட்டாங்க, இந்த பகவானுடைய புகழை கேட்க மாட்டார்கள். அதனால் மற்றவங்களுடைய புத்தி குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டாம், மற்றவங்களுக்கும் நம்ம புத்தி குழப்பத்தை உண்டாக வேண்டாம். மற்ற சாதனைகள் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணின்னு போட்டோம். ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுற சாதனையை கூட நீங்கள் படிக்கிற பாகவதம் வசத்தின்னு சொல்கிறீங்கன்னு அப்படி கேட்டாங்கன்னா அப்போ சொல்லுங்கள். அப்போ அவங்களா வந்து கேட்டாங்கன்னா, நாங்கள் பண்ணுற யோகத்துலாம் நீங்கள் வரமாட்டேன்றீங்க, மெடிடேஷன் கிளாஸ்லாம் வரமாட்டேங்க, எதுவும் வரமாட்டேன்றீங்க, நீங்கள் பாகவதமே கதின்னு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுற மெடிடேஷன் அதை விட இது வசத்தின்னு இருக்கீங்க பாகவதம். நீங்கள் மெடிடேஷனில் வந்து என்ன பண்ணுறீங்க, தியானம் இருட்டில் இறைவனை தரீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ நேரம் சிரமப்படுறீங்க. நல்லா ஆனந்தமாக இருக்குது. என்ன ஆனந்தமாக இருக்குது, சாந்தியாக இருக்குது. அவன் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கிறது சாந்தியாக. நான் கிருஷ்ண கதையை கொஞ்சம் நேரம் சொல்கிறேன் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவமாக ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய கதைகளை சொன்னால் அடுத்த நிமிஷம் ரம்யமாகிடும். நீங்கள் தியானம் பண்ணணும் உட்காந்தா 10 நிமிஷம் கழித்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ பகவத் குணங்களை பற்றி பேசினா 1 மணி நேரம் சுலபமாக போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் டைம் போகுது பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வைகுண்டத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால தான் டைம் சீக்கிரமாக போகுது. நீ பூலோகத்தில் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப லேட்டாகும். 10 நிமிஷம் போகிறது ரொம்ப லேட்டாகும். இது நாம சிங்கத்தமே அப்படி நடக்கும். தியானம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தா காலம் வந்து பொறுமையாக போகும். ஆனால் பாகவதம் பற்றி பேசுகிறவங்கள பார்த்தா காலம் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். கேட்குறவனுக்கும் அப்படி தான் இருக்கும். சீக்கிரமாக முடிஞ்சிச்சே பாகவதம் அப்படின்னு தோணும். இதுதான் பாகவதம் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், இதெல்லாம் அற்புதம். அதனால் நான் சொல்லிட்டேன், பாகவதம் ஒருத்தன் அனுபவிச்சுட்டு வேறு ஒரு சாதனையை அவன் தேடி போக மாட்டான், வேற ஒரு பரிகாரத்தை அவன் விரும்ப மாட்டான், வேற ஒரு தெய்வத்தையும் போய் நாடி போக மாட்டான். அவனுக்கு கிருஷ்ணனே அவங்க வந்து அத்வைதிகளே ஆனாலும் பாகவத்தை சுவைச்சிட்டாங்கன்னா அவங்க கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எந்த பக்தியும் போக மாட்டாங்க, வேறு எந்த கிரகத்தையும் போய் வழிபட மாட்டாங்க, எந்த தேவதைகள் வழிபட, எந்த கோயிலாக ஓட மாட்டாங்க. அப்படின்னா ஓடுறாங்க அப்படின்னா பாகவதத்தை
ஆழ புரிஞ்சிக்கல, ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. பாகவத்தில் சுவைச்சு அதிலே ரமிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. மற்ற தெய்வத்தையும் வணங்க மாட்டாங்க, மற்ற பரிகாரங்களையும் விரும்ப மாட்டாங்க, மற்ற கோயிலாக தீர்த்து ஓட மாட்டாங்க. அவங்க பாட்டு இந்த பாகவதம் புஸ்தகம் கிடைச்சிதேன்னு அந்த உன்னத ஸ்திதி வந்து எல்லோரும் வந்துட முடியாது. பாகவதம் படிக்கிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் ஆரம்ப நிலையில் இருக்கவும் வர மாட்டாங்க. இப்போ ஆளுங்குடி பெரியவா மாதிரி நல்லா தீவிரமாக இருக்கிறவங்க பாகவத் பக்தியில் விட மாட்டாங்க. அப்புறமா பாகவதத்தை பக்தி வினோத் தாகூர் மாதிரி பாகவத்தில் அப்படி தலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு விடவே முடியாது. பாகவத்தில் ஸ்ரீல பிரபுபாதா மாதிரி, பாகவத்தில் சித்தாந்த சரஸ்வதி சுவாமி மாதிரி பாகவத்தில் தலைச்சிட்டவங்களுக்கு இதை விட வேறு எதுவும் வேண்டான்னு வாங்க. அவங்க இது ஒன்றே போதும், பாகவதம் ஒன்றே போதும். அதை தலைச்சவனுக்கு தான் அந்த சௌக்கியத்தை அப்படி கொடுக்கும். அவ்வளோ சாநித்தியம், பகவானுடைய பூர்ண சாநித்தியம் நம்மளுக்கு அனுகிரகம் வந்துனே இருக்கும், கிடைச்சினே இருக்கும். அவர்கள் வேறு சாதனையும் தர மாட்டாங்க, இன்னொருத்தர் உதவியும் நம்ப மாட்டாங்க, இன்னொருத்தர் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் கிரகங்களுக்காக தனியாக பரிகாரங்கள் பண்ணிக்க மாட்டாங்க, வேறு ஒரு குருவை கூட ஆசிரிக்க மாட்டாங்க. பாகவதத்தினுடைய சௌக்கியத்தை அனுபவித்தவங்க, நல்ல திருப்தி அடைஞ்சவங்க, இது ஏதோ குறையோ, நம்ம அனுபவிச்சது நம்ம கடைபிடிச்சது குறையோ அப்படின்ற மனப்பான்மை பிறருடைய புத்தி குழப்பத்தினால் உண்டாகுது. அதனால தான் மற்றவங்க பேச்சு கேட்கக்கூடாது. பாகவதத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? பாகவதத்துலலாம் சொல்லியிருக்கா, இதை விட வசதி எதுவும் இல்லைன்ட்டு பாகவதமாக சொல்லியிருக்கா இல்லையா? அதை நம்பணும். அதை நம்புறேன்னா விஸ்வாசம் குரு வாக்கியேஷு, இந்த பாகவத்தில் சொல்லக்கூடிய குருவுடைய வாக்கியத்தை விஸ்வாசம், திருட விஸ்வாசம் பிடிச்சிடணும். அப்போ ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனகா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் மற்றவங்க புத்தி குழப்பத்தெல்லாம் தள்ளி போட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? பாகவதம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்லிடுது, இதை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு விஸ்வாசத்தோடு நம்பணும். தீனத்துவ பாவனகா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா, இதை விட அது வசதி அப்படின்னு டக்குன்னு தாவக்கூடாது. இந்த பாகவத்தில் சொல்லியிருக்கேன்னா தீனபாவத்தோடு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் விஸ்வாச திருட குரு வாக்கியேஷு, அந்த குருமார்கள் சொன்ன, சுகாச்சாரியர்கள் சொன்ன அப்படிப்பட்ட இந்த பாகவத மகாத்மியம் சொன்ன அந்த சனகாதி முனிவருடைய வாக்கியங்களை விஸ்வாசத்தோட முழு நம்பிக்கையோடு அதை எடுத்துக்கணும். இப்படி யார் இருக்கிறாங்களோ அப்போ மனோதோஷ ஜெயச்செய்வ சப்தம், அந்த மனோதோஷத்தை ஜெயிக்கணும். மனசு அங்கங்கே அலைபாயம், அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் ஜெயிக்கணும்னா அதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் கிட்ட நெருங்க விடாமல் பாகவத்தில் ஸ்திரமாக இருக்கணும். இந்த தகுதிகளோடு பாகவதம் கேட்கணும். அப்போ தான் பாகவத்தில் பக்தி உண்டாகும். அப்படின்னு 4 விஷயம் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாரு. அது முக்கியமான நிறைய சொல்கிறாரு. அப்போது நைவ மனம் கூட மனம் ஒருமுகப்பட்டு பாகவதம் கேட்கணும். அது சொந்துக்காரி அப்படி கேட்டானா, அப்படி பக்தியோடு கேட்டதுனால ஒரே பாகவத்தில் அவனுக்கு மோட்சம் கிடச்சிச்சு. துந்துக்காரிக்கு யோசிச்சு பாருங்க, மகாபாவி பஞ்சமா பாதங்கள் பண்ணவன் அவனே கரையேறி இருக்கான் துந்துக்காரி இந்த பாகவத்தினால. அப்படின்னா எப்படிப்பட்ட பாகவதம் இது? அப்போ அந்த திருட விசுவாசத்தோடு இந்த பாகவத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவன் வேறு உபாயத்தை எங்கே தேட போகிறான்? வேறு உபாயம் கொடுத்து, எப்பா இங்கே வாப்பா அதெல்லாம் பண்ணிக்கணும்ப்பா, இதை பண்ணப்பா அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டா கூட, அப்பாவே கூப்பிட்டாலும் இல்லை வேறு யாராவது இவனுக்குன்னு ஒரு குரு இருப்பார், அந்த குருநாதரே பாகவத்தெல்லாம் போதாது வேறு சாதனைகள் கடைப்பிடிக்கணும்னு கூப்பிட்டா கூட போக மாட்டான். கிடைச்சதேன்னு சொல்லிட்டு இந்த பாகவத்தையே அனுபவிச்சுன்னு இருப்பான். இரவும் பகலும் நேரம் காலம் பார்க்காம. உடம்பு தேக சிரமத்தை பார்க்க மாட்டான், தேகத்தில் நோய் வந்துடுமே அப்படின்னு பயப்பட மாட்டான். நைட்டில் கூட 12 மணி கூட எழுந்து உட்காந்து பாகவதம் படிப்பான். நேரம் காலம் பார்க்க மாட்டான், பசி தாகத்தை பார்க்க மாட்டான். எப்போதாலும் பாகவதம். அவனுக்கு பாகவத்தை தவிர வேறு உலகம் தெரியாது. பாகவதமே அவனுக்கு உலகம். அந்த பாகவதம் அதான் சொல்ல, அவனுக்கு அதிலே எழுதிந்து, அதிலே படுத்துட்டு, அதையே படிச்சுட்டு, அதிலே கண்ணு முடிச்சுட்டு, அந்த பாகவத்தை தவிர வேறு உலகம், வேறு என்ன பொழுதுபோக்குன்னா அந்த பாகவத்தை தவிர அவனுக்கு வேறு ஒரு உலகம் தெரியாது அவனுக்கு. அப்படி வாழ்வாங்க பாகவதர்கள். அப்போது இவர்கள் தனியாக ஒரு பரிகாரமோ ஒரு கோயிலோ ஸ்தலங்களோ அங்கே போகணும் இங்கே போகணும் கஷ்டப்படணும் இது பண்ணணும் சிரமம் பண்ணணும் இன்னொருத்தரை நம்பி வாழணும் அப்படிப்பட்ட அவசியமே இருக்காத அளவுக்கு பகவான் பண்ணிவிடுவான், ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவான். அந்த பாகவத்தில் லோலோன்னு எதுக்கு அலையணும்னா பாகவதம் கிடைக்காத வரைக்கும் தான் லோலோன்னு அலையணும் உலகத்தில். பாகவதம் கிடைச்சிட்டா நின்றுடு, அவள் தான் அந்த பாகவத்தில் ஸ்திரமாக நின்றுடு. இனிமேல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உடனே அதுதான், இது குறையோ, நம்ம பிடிச்ச பாகவதம் குறையோ, அதெல்லாம் நான்னா தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமோ அப்படின்ற எண்ணம் கூட வந்துடும். சில அசத்துக்கள் எழுத்தில் பேசினா ஆமாம் புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணுறவங்க அவங்க நாம சங்கீதம் பண்ணுவாங்க. அப்போ பாகவதம் பாராயணம் பண்ணியிருப்போம்,
அவனு பாகவதெல்லாம் வேஸ்ட்டு, நீ நாமசங்கீர்த்தனம் பண்ணால் தான் பெஸ்ட்டு அப்படின்னுவாங்க. நாமசங்கீர்த்தனம் நான் பண்ணுறமே, நான் வந்து பாகவதம் படிக்கிறதுலே கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகினந்த் இந்த பாகவதம் மட்டும் ரமிச்சிங்களோ சொல்கிறேன். நான் ராமநாமா இப்போ நான் சொல்லியிருக்கேன். நாமா சொல்லக்கூடாது அந்த அர்த்தம். ராமா பேஸ்மெண்ட்டு, நாமா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்காக பாகவதம் விட்டுறாதீங்க. ஆனால் பாகவதத்தை விட்டு நாமத்துக்கு வர சொல்லுவாங்க, அப்படி போகாதீங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது எடுத்துக்கூடாது. நாம நாங்கள் இதுலேயே சொல்கிறோம், எங்களுக்கு பாகவதம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாகவத்திலே நாமா இருக்குது. அவனுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுங்க. அந்த பாகவதம் மட்டும் ஒருத்தர் ஸ்திரத்தையாக இருக்கான்னா, இது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்லிடுறேன். நாமத்தை கூட அவன் தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாகவத்திலே நாமா இருக்குது. பாகவத்தில் ஸ்துதிகள் நிறைய இருக்குது. அதுலேயே அவன் நாம சொன்ன புண்ணியமும் கட்சிடும். அவனுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண புண்ணியமும் கட்சிடும், பாகவத பாராயணம் பண்ண புண்ணியமும் கட்சிடும், பகவத் குணங்களை அனுபவிக்கிற பாக்கியத்தையும் அவன் பெற்றுவிடுவான். அதனால் ஒரு குரு கூட இதுக்காக இந்த பாகவத், ஏன்னா குறைன்னு ஒன்று அவனுக்கு இருந்தால் தானே ஒரு குருவை ஆசிரிக்கணும், குருவினாலும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது. பாகவத்தில் இதெல்லாம் ருச்சி வராத வரைக்கும் தான் குருவை ஆசிரிக்கிறது, சத் சங்கம் தேடி ஓடுறது, இல்லை வந்து கோயில் குளம் நம்ம பவித்திரமாக்கிறதுக்காக, நம்ம பாபத்தை கழுவுறதுக்காக தீர்த்த யாத்திரைலாம் பண்ணுறது எல்லாமே. ஆனால் பாகவத்தில் ருச்சி வந்துடுச்சுன்னா நீ பியூரிஃபை ஆயாச்சு. கரையேறின பிறகு நீ ஏன் திரும்பி பார்க்குற மறுபடியும், ஏன் நீ எங்கே இருக்குதுன்னு? இதான் மேலே ஏறிட்ட பிறகு மறுபடியும் இனிமேல் ஏற வேண்டியதுனா இருக்குது இல்லையே. அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, பலன் தான் கஷ்டிச்சு. கிருஷ்ணன் கஷ்டான்னு உனக்கு தான். பாகவதம் கையில் தவழுதில்லை, பகவான் கஷ்டம். இனிமேல்ட்டு வேறு எதுவும் நாடாது. இனிமேல்ட்டு திருப்பி வேறு எதாவது நீ வேறு எதாவது நாடணும் நம்மளுக்கு குறையுதுன்னு நினச்சேன்னா அதுதான் நீ புத்தி மறுபடியும் உன்னை புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும், உன்னை அடித்து தள்ளிடும். வாயோரிவ கணாவலிகை, மேகத்தை சத்தடிக்கிற மாதிரி உன் இந்த மனசு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காது. மற்றவங்க சொல்கிறதுனால அவங்க பேச்சு கேட்க கூப்பிட்டா கூட போகாது. இந்த பாகவதம் கிடைச்சிட்ட பிறகு வேற ஒருத்தர் கூப்பிட்டா கூட வேற ஒரு உபாயத்தை சொன்னால், இதை விட ராமாயணம் வசதிப்பா, சுந்தரகாண்டம் வசதிப்பா, இல்லை நாமசங்கீர்த்தனம் வசதிப்பா, இந்த பாகவத் பக்தியிலேயே பல மார்க்கங்கள் இருக்குது, அது மாதிரி இது மாதிரி என்ன போகாது. இந்த பாகவதம் ஒன்று கிடைச்சது, இதில் ரமிக்கிற புத்தி ஒன்று கிடைச்சிதுன்னா பாகவதம் ஒன்றே போதும், நின்றுடு, ஸ்ட்ராங்காக நின்று. 4 பேரோட பழகன்னா இது குறையன்னு கூட தோணும். அந்த புத்தி வரக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், இது ஸ்திரமாக இருக்கணும். அந்த ஸ்திர புத்தி இருந்துச்சுன்னா பாகவத்தை நீ விடவே மாட்டேன். ரிலாக்ஸாக அனுபவி, ஆசைபசன்னு அனுபவிக்கல. ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமாக சுவாது பதே அப்படின்னு தித்திப்பாருக்குன்னு பதமாக ரிலாக்ஸாக அனுபவிச்சு பார் பாகவதத்தை. அப்புறமா நீ இது படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்போ மற்ற கருத்துங்கள் நான் மகாபாரதமாக ராமாயணம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது. பாகவதம் படிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. இதுவே போதும், திருப்தியாக இருக்குது. படித்தா ஒரு ஸ்லோகம் படித்தாலும் அந்த மனசில் அப்படியே ரீங்காரமிட்டுனுக்குது அந்த ஸ்லோகங்கள், அந்த வார்த்தைகள், அந்த அர்த்தங்கள். ஆஹா பகவான் அப்படியேப்பட்ட விஷப்பாலை கொடுத்தா தேவி, அவளுக்கு கூட தாத்திரை வச்சுதான் தாய்க்கு சம்மான பதவி கொடுத்தானே. அந்த கம்பா தயாலும் சரணம் பஜேம, அந்த தயாளுவாகிய கிருஷ்ணனை விட்டு வேறு யாரை போய் நான் சரணம் அடைவேன் அப்படின்ற அந்த பிரேம பாவம் அவனுக்குள்ளே உண்டாயிடும். இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அவன் பாகவத புஸ்தகத்தை அவன் தூங்க விடுவான்ற, பாகவத புஸ்தகம் இவனை தூங்க விடாது. இதை விட்டுட்டு வெளியே போனோன்னா பசி எடுத்தால் வெளியே போவான், சாப்பிடுவான், உடனே மறுபடியும் பாகவத்து வந்துடுவான். உலக சௌகங்களை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அனுபவிக்க உனக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது புரியுதா? உலக சௌக்கியங்களை அனுபவிக்கக்கூடாது, பாகவதமே கட்டியாக போச்சுன்னு உனக்கு பிடிவாதம் கிடையாது. கண்டிஷன் யாருன்னா கட்டி போடுறாங்களா நான் பாகவத்தில்? அப்படி கிடையாது. உன்னை அப்படி கட்டுப்பத்திலும் பாகவதம் இயற்கையாகவும் அப்படியேப்பட்ட பக்தி வந்தவங்களுக்கு சொல்கிறேன். பக்தி வந்தவங்களுக்கு வேறு எதுவும் விரும்ப மாட்டாங்க. அப்போ வேறு எதுவும் வேணான்னு தோணும். எதுக்குடா அங்கெல்லாம் போயின்னு அங்கே போய் இந்த சத்சங்கம் எதனா ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், அந்த நாம சேர்ந்து அந்த நாமத்தை சொல்லணும். நம்ம ஒரு ராமநாமம் சொல்லுவோம், அங்கே அதே நாமம் சொல்லுவோம். வேறு அந்த உற்சவம் இந்த உற்சவம், அங்கே போய் பிரசாதம், இதெல்லாம் இந்த டைமில் நீ வீட்டில் உட்காந்து பாகவதம் படித்து அந்தரங்கமாக பகவானுக்கு உனக்கு தெரிஞ்சால் போதும். பக்தி வேறு யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு ஹிருதய மனசு வாக்கு காய் முக்கரணங்களாலே பகவானத்தில் முழு மனசோட பக்தி பண்ணுற அந்த சௌக்கியத்துக்கு இணையாக வேறு எதுனா கிடைக்குமா? பாகவதம் தொட்டாவே ஆனந்தமாக இருக்கும், பாகவத்தை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும். அந்த பாகவத்து மேலே வெறியாக இருப்பான். காந்தம் இழுக்கிற மாதிரி இழுக்கும், இந்த இரும்பை காந்தம் இழுக்கிற மாதிரி மனசு அப்படியே இழுத்துனே இருக்கும் அந்த பாகவத்தில். அப்படி ஒரு வெறித்தனமாக பாகவதம் படிப்பான். இப்போ நான் சொன்ன கதைகளே பாருங்கள்,
பிரகலாத் சரித்திரம், பிரகலாத் சரித்திரம், நரசிம்மாவதார கதை, அப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள், அதில் பார்த்தா சதாச்சார நிர்ணயம், அருமையான தர்மங்களை சொல்லியிருக்கு. அதில் பிரகலாதனுக்கும் தத்தாத்திரிக்கும் உள்ள சம்பாஷணை அதெல்லாம் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நாரதருடைய உபபர்ணன்னு சொல்லக்கூடிய அந்த கந்தர்வ சரித்திரத்தை சொல்கிறாரு, அந்த சரித்திரம். அப்புறம் வந்து பாம்பு விரதம் இருந்ததா சொல்கிறார் தத்தாத்திரேயர். அப்புறம் பார்த்தா கூடம் பரம்பிரம மனுஷலிங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் தான் அந்த நரசிம்மாவதாரம் எடுத்தது. அந்த பரபிரமே உங்களுக்கு மனுஷ ரூபத்தில் வந்து உங்களுக்கு நிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருக்குது அப்படின்னு பாண்டவரில் சொல்கிற பூரிப்படுத்துகிறார் யார்? நாரதர். அந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது எவ்வளோ ரம்யமாக இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். அப்போ 8வது ஸ்கந்தத்தில் போனால் ஆத்மா பஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி அந்த சுவாயம்ப மனு தவம் பண்ணுறது, அந்த யாமர்களால் ரட்சிக்கப்படுது, யக்ஞரால் ரட்சிக்கப்படுகிறது. பகவானே வந்து அந்த புத்திரிகா தர்மத்தை ஆசிரிச்சு ருச்சிக்கும் ஆகுதிக்கும் பிறந்த அந்த யக்ஞ பகவான் வந்து சுவாயம்புக்கு மகனாக, சுவாயம்புக்கு வாரிசாக மாறுறது. அப்போ அந்த யாமர்கள் மூலமாக அந்த சுவாயம்பு மன்வந்திரத்தை ரட்சித்திருந்தது. சுவாயம்பு மனு தவம் பண்ணும்போது அந்த மன்வந்திரத்தை யார் ரட்சித்ததுன்னா பகவானே இந்திரனாக இருந்து, யக்ஞேஸ்வரி பகவானே இந்திரனாக இருந்து யாமர்கள் என்று தன்னுடைய சகோதரர்களை தேவர்களாக வைத்துக்கொண்டு அந்த சுவாயம்பு மன்வந்திரத்தை ரட்சித்தாராம் பகவான். அந்த யக்ஞாவதாரம் ருச்சி என்ற பிரஜாபதிக்கும் ஆகுதி என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் அந்த யக்ஞாவதாரத்தை சொல்கிறார். அப்போ வந்து அந்த சமாதி நிலையிலிருந்து ஆத்மவசியம் இதன் சர்வம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்லோகங்களை அங்கே பெரிய உபநிஷத்துக்குடைய வாக்கியங்களை அங்கே சொல்கிறார் சுவாமி உபதேசமாக. அது ஆழ்ந்த கருத்துக்களுடையது. அது முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன? இது இந்த இலப்பு வாக்கியம் அதெல்லாம் வருது இல்லையா? 9வது ஸ்கந்தத்தில் இல்லை 8வது ஸ்கந்தத்தில் கரெக்ட். கஜேந்திர மோட்சம் வருது 8வது ஸ்கந்தத்தில். ஆரம்பத்தில் சுவாமி மனுடைய தபசு வருது, யக்ஞ உபாக்கியானம் வருது, அதாவது யக்ஞ அவதாரம் பற்றி கதை வருது, யாமருடைய கதைலாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா மண்மந்திரங்களில் ஆட்சி புரிந்தவர்கள்லாம் அதில் வந்து தாமச மண்மந்திரத்தில் தாமதம் இல்லாமல் ஓடி வந்த கஜேந்திரனுக்காக அனுகிரகம் பண்ண பகவானுடைய கதை வருது, அந்த கஜேந்திர மோட்சம். அவருக்கு என்ன கஜேந்திர மோட்சம் முடிஞ்சால் அமிர்த மாதிரி இல்லை. அப்போ வாமன அவதாரம், அப்போ மத்ஸ்ய அவதாரம், 4 அவதாரம். அமிர்த மதத்திலேயே பல அவதாரங்கள், மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், பகவானே விஷ்ணுவாக இருந்த அந்த பகவான் அந்த தேவரோட கடைஞ்சது, சகசிரபாகு அவதாரம், 1000 கைகளோட மேலே அந்த மலையை அழுத்தி பிடிக்கிறது, கீழே வந்து கூர்ம அவதாரம் எடுத்துக்கிறது, தன்வந்திரி அவதாரம், எத்தனை அவதாரம் அந்த ஒரு லீலையிலே அமிர்த மத லீலையிலே எத்தனை அவதாரம் எடுக்கிறார் பகவான். அருமையாக மோகினி அவதாரம் காட்சி எடுக்கிறார், அது சிவனியமாய்கிறார். அப்போ வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம், அருமையான அவதாரம், சூப்பராக இருக்கும். அடுத்தது அந்த 8வது ஸ்கந்தத்தில் அடுத்தது மத்ஸ்ய அவதாரம், அதுவும் ரொம்ப அருமையான அவதாரம். அது பிறகு 9வது ஸ்கந்தத்தில் பார்த்தா ராம அவதாரம், பரசுராம அவதாரம் எல்லாம் வருது. 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ண அவதாரம், பலராம, எல்லாமே 9வது ஸ்கந்தத்தில் கட்சியிலேயே கிருஷ்ண அவதாரம் பலராம அவதாரம் சொல்லிடுறாரு. அப்படியே போயிட்டு இருக்குது. 10வது ஸ்கந்தம் பூரா கிருஷ்ண அவதாரம் பெருமைகள், பலராம அவதாரத்துடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது எவ்வளோ அருமையான விஷயங்கள் பாகவதத்தில். இதை விட்டால் அது, அதை விட்டால் இது, இது விட்டால் அது, அதை விட்டால் அது அப்படின்னு போயினே இருக்கும். போர் அடிக்காது. உனக்கு எந்த கதை படிக்கலன்னா வேறு எந்த கதையாவது படி, இல்லை அந்த தத்துவத்தை படி, அந்த உபதேசத்தை படி, பாரத யோகேஸ்வர் சொன்ன உபதேசத்தை படி, அஜாமர நாம மகிமை பற்றி படி. அதனால் பாகவத்தை விட்டு விலகணும், நாம சங்கீதம் தனியாக போயிடணும், பாகவத்தை விட்டுணுன்னு அர்த்தம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் பாகவத்திலே இருக்குது. பாகவதத்தில் படித்தாவே நீ நாம சங்கீர்த்தனம் தான். எஸ்பினிதாய நமக எதச்சேதாய நமக அப்படின்னு சொன்னாவே நாம சங்கீர்த்தனம் தான். அது எஸ்பினிதம் எதச்சேதம், அது ஸ்தோத்திரம்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்தோகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நாமா, பகவன் நாமா. அப்படி நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா அனுபவித்து நாம சங்கீர்த்தனம் தான் நீங்கள் பண்ணுறீங்க பாகவத பாராயணம் பண்ணும்போதே. அதனால தான் அஜாமல வாக்கியத்தில் குண கர்ம நாம். அப்போ குணங்களை பற்றி பேசக்கூடிய பாராயணம் பண்ணாலும் கீர்த்தனம் தான். அப்படிப்பட்ட கிருஷ்ண கதைகளை பற்றி பேசினாலும் கீர்த்தனம் தான். ராமராமா சொன்னாலும் கீர்த்தனம் தான். ஆனால் பாகவதத்தை விட்டுட்டு நீங்கள் தனியாக கீர்த்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
பாகவத பாராயணமே எல்லா கீர்த்தனமும். அதான் சொல்கிறேனே, நீ இந்த பாகவதத்தை விட்டு நீங்கள் தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன், நான் தனியாக அந்த சாதனை பண்ணுறேன், நான் தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், தேவையே இல்லை. இந்த பாகவதம் ஒன்று பாராயணம் பண்ணாவே உனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுவே தபசு, இதுவே யோகம், இதுவே சமாதி, இதுவே நாம சங்கீர்த்தனம், இதுவே ஸ்துதிகள்லாம் நிறைஞ்சிருக்கு, இதுலேயே பகவான் நாம கொட்டி கிடக்குது. அதுவே எல்லாமே, அதுவே கதாசவனம், அதுவே பாகவத பாராயணம், அதுவே நம்மளுக்கு தபசு, அதுவே யோகம், எல்லாமே அதான். அதுதான் பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம். பகவானே பாகவத வடிவமே. பாகவதம் அதுவே தபசு, அதுவே யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே பகவானுடைய வடிவமே பாகவதம். மேனிதே பாகவத்திரவும் சாஸ்திரம் பாகவதம் கலவும் பகவத்திரவும் இது பாகவதம். அதனால் பாகவத்தை ஒருத்தன் பற்றி கொண்டவனுக்கு உலகத்தில் எதையும் அண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு. சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சிவத் பாகவத பகவான் கி ஜெய். அவனுக்கு ஒரு சந்தேகமே ஏற்படாது. பாகவதம் படித்தவனுக்கு நான் இந்த காரியத்தை இப்போ இந்த பரிகாரத்துக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த கிரகதோஷம் வந்துச்சு, நான் பரிகாரம் அப்படின்னு ஒரு சந்தேகமே அவனுக்கு ஏற்படாது. ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான், எனக்கு பாகவதம் இருக்கியா, எனக்கு எல்லா பரிகாரமும் இந்த பாகவதம் தான் அப்படின்னு ஸ்திரமாக இருக்கிறவன் அவனுக்கு அவன் சரியான குரு ஆசிச்சவன் தான் அது மாதிரி ஸ்திரமாக இருப்பான் பாகவத்தில். ஏதோ சும்மா அடிக்கடி மாறக்கூடிய சுபமுடைய யாருன்னா சரியான குரு ஆசிரிக்காதவன். அதுதான் பகவானே குருவாக எனக்கு ஏதோ இதில் ஸ்திரப்படுத்தியிருக்கான். அது மாதிரி எல்லாரையும் ஸ்திரப்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ராம 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 ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.